தமிழ்நாடு ஏஐடிசியும் பாட்டாளி படிப்பு ஓட்டமும் இணைந்து தோழர் SST அவர்களுடைய நினைவு சொற்பொழிவு 5 அமர்வுகளாக திட்டமிடப்பட்டு அதனுடைய 3வது அமர்விலே இன்றைக்கு நாம் இருக்கின்றோம். முதல் அமர்வு 44 சட்டங்களை 4ஆக சுருக்கி அது எவ்வாறு முதலாளிகளுக்கு சாதகமாக இருக்கிறது என்பது குறித்து அகில இந்திய வங்கி ஊழியர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் தோழர் CS வெங்கடாஜலம் அவர்கள் உரை நிகழ்த்தினார்கள். 2வது அமர்வில் ஆக்குபேஷனல் சேஃப்டி ஹெல்த் கோடு குறித்து பணியிட பாதுகாப்பு சூழல் குறித்த அந்த சட்ட தொகுப்பு குறித்து இந்திய தொழிற்சங்க மையம் CIT தேசிய செயலாளர் தோழர் கருமலையான் அவர்கள் பேசினார்கள். இன்றைக்கு 3வது அமர்வு சமூக பாதுகாப்பு சட்ட தொகுப்பு குறித்து நம்முடைய வழக்கறிஞர் நடராஜன் அவர்கள் உரை நிகழ்த்திருக்கிறார். சமூக பாதுகாப்பு சட்ட தொகுப்பு என்று இந்த தொகுப்பிற்கு பெயர் வைத்திருப்பதே சரிதானா என்பதை நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. 1923ஆம் ஆண்டு வெளிவந்த வேலையாள் இழப்பீட்டு சட்டம், அந்த வேலையாள் இழப்பீட்டு சட்டத்தை இந்த சமூக பாதுகாப்பு சட்ட தொகுப்பு உள்வாங்கி இருக்கிறது. அதே போல ESI சட்டம், PF சட்டம் உள்ளிட்ட 9 சட்டங்கள் இந்த தொகுப்புக்குள்ளே அடங்கி இருக்கின்றன. வேலையாள் இழப்பீட்டு சட்டத்தில் பணியிடத்தில் ஏற்படுகிற விபத்தின் விளைவான ஊனம் அல்லது உயிரிழப்புக்கு அந்த தொழிலாளியுடைய குடும்பத்தை பாதுகாப்பது குறித்த உறுதிப்பாடு என்பது அந்த சட்டத்தில் இருக்கிறது. இன்றைக்கும் கூட அந்த சட்டத்தின்படியான இழப்பீட்டை எல்லா தொழிலாளர்களும் பெற்றுவிட்டார்களா என்று சொல்ல முடியாது. ஆக அதை நோக்கி பயணிக்க வேண்டிய நிலையிலிருந்து இது மடைமாற்றி திசை மாற்றப்படுகிற சூழலை பார்க்கும். குறிப்பாக இன்றைக்கு உலகமயமாக்கலுக்கு பின்னால் நிரந்தர தொழிலாளர்கள் என்கிற நிலைமையவே மாற்றி தொழிலாளிகளை ஒப்பந்த தொழிலாளிகள், தினக்கூலி என்று வகைப்படுத்தி கொண்டிருக்கிற சூழலில் ESI PF பிடிக்கப்படுகிறது. தொழிலாளி சந்தாதாரராக இருக்கிறார், சந்தா செலுத்துகிறார், ஆனால் அதனுடைய உறுப்பினராக சேர்க்கப்படுவதில்லை, அதனுடைய பலன் கிடைப்பதில்லை என்கிற நிலையில் பல கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் நாடு முழுமையிலும் பரவி இருக்கிறார்கள். ஆக மேலும் ஏற்கனவே இருந்த சட்டங்களின் பலன்கள் உரிய தொழிலாளிகளுக்கு போய் சேர வேண்டிய கடப்பாடு இருக்கிற சூழலில் தான் இந்த 44 சட்டங்களை 4ஆக சுருக்குகிறோம் என்று சொல்லி 4 தொகுப்புகளில் ஒன்றாக இந்த தொகுப்பினை சமூக பாதுகாப்பு சட்ட தொகுப்பினை கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கு இன்னொரு முக்கியமான நாள். நம்முடைய ஐக்கிய நாடுகள் சபை சர்வதேச மனித உரிமை நாளாக பிரகடனப்படுத்தி ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கொள்ள வேண்டும் என்று அறைகள் விடுத்த நாள் இந்த டிசம்பர் 10. உலகில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனும் மனிதனும் அவன் கருவுற்ற நாளிலிருந்து தன்னுடைய வாழ்நாளின் இறுதி வரை பாதுகாக்கப்பட வேண்டும். அது சமூக ரீதியாக பாதுகாக்கப்பட வேண்டும், நோயிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும், வயோதிக காலத்தில் பாதுகாக்கப்பட வேண்டும், பணியாற்ற முடியாத காலத்தில் பாதுகாக்கப்பட வேண்டும், உயிர் வாழ்வதற்கான உரிமை வேண்டும் என்பது குறித்தெல்லாம் விரிவாக பேசிய மனித உரிமை பிரகடனம் 1948 வெளியிடப்பட்டது. இந்திய அரசாங்கமும் 1993ஆம் ஆண்டு அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அரசியலமைப்பு சட்டமும் அதை உறுதி செய்திருக்கிறது. இவை அத்தனையும் இந்த சமூக பாதுகாப்பு சட்ட தொகுப்பு வழங்கப் போகிறதா அல்லது பறிக்கப் போகிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அந்த முறையில் தோழர் நடராஜன் அவர்கள் இந்த சமூக பாதுகாப்பு வழங்கிய மிக முக்கியமான துறையான ESIயிலே மிக உயரதிகாரியாக பணியாற்றி இன்றைக்கு வழக்கறிஞராக இருக்கிறார். தான் பணியாற்றிய அந்த சமூக பாதுகாப்பு பணியில் தொழிலாளிகளுக்கு போய் சேர வேண்டிய பலன்கள் போய் சேருவதற்குரிய களமாடுமிடமாகவும் கூட நீதிமன்றத்தை மாற்றி நீதிமன்றத்திலே இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார். நீதிமன்றத்திலே வழக்காடிகளில்
உழைக்கிற மக்களுக்கு உரிமைகள் கிடைக்க செய்வதற்கான வழக்காடிகள் மிக குறைவாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். அந்த முறையில் வழக்கறிஞர் என்று சொன்னாலும் கூட இந்த சோசியல் செக்யூரிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த சமூக பாதுகாப்பில் எவ்வாறெல்லாம் விளையாடி இருக்கிறார்கள், வெட்டி சுருக்கி இருக்கிறார்கள் அல்லது பறித்திருக்கிறார்கள் என்பது குறித்து மிக நுட்பமாக ஆய்ந்தறிந்த அறிஞராகவும் அதை எதிர்த்து நீதிமன்றத்திலே களமாடக்கூடிய போராளியாகவும் இருக்கக்கூடிய தோழர் நடராஜன் அவர்கள் இங்கே உரையாற்ற இருக்கிறார். இந்த தொகுப்பு இதற்கு முன்னால் 2019ஆம் ஆண்டு முன்வைக்கப்பட்ட போதே தமிழ்நாடு AITC அலுவலகத்திலேயே அது குறித்து ஒரு விரிவான உரையை நேரடியாகவும் வழங்கி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய மிக மூத்த அத்துணை தொழிற்சங்க தலைவர்களும் கூட அந்த கருத்தரங்கத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். நேற்றைக்கு பேசிக் கொண்டிருந்த போது அவர் சொன்னார், எவ்வளவு நேரம் பேச வேண்டும் என்று கேட்டார். அதிகபட்சம் ஒரு மணி நேரம் எடுத்துக்கொள்ளலாம் தோழர் என்று சொன்னேன். 1 மணி நேரத்தில் இதை சொல்ல முடியுமா என்ற வினா எழுந்தபோது அந்த 1 மணி நேரத்திற்குள்ளாக எவ்வளவு சுருக்கி சொல்ல முடியுமோ சொல்லலாம். தேவைப்பட்டால் மீண்டும் 1 அல்லது அதற்கு மேலான அமர்வுகளும் ஏற்பாடு செய்யலாம் என்று சொன்னார். நிச்சயமாக நாம் அதை தொடர்ந்து விவாதிப்போம். அந்த முறையில் இன்றைக்கு இந்த சமூக பாதுகாப்பு சட்ட தொகுப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு 9 ஏற்கனவே நடைமுறையில் இருந்த சமூக பாதுகாப்பு சட்டங்களை கபலீகரம் செய்து உருவாகி இருக்கிற அந்த சட்ட தொகுப்பு குறித்து தோழர் நடராஜன் அவர்களை உரையாற்ற வருமாறு தமிழ்நாடு AITC பாட்டாளி படிப்போட்டத்தின் சார்பில் அன்போடு அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம். பேசலாமா? தொடங்க தோழர். அன்புள்ள நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். மிக நாடு கிராஸ் ரோட்ஸ்மாங்க, எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம பல திசைகள் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆட்சியாளர்களுக்கு மட்டும் தெரியும் அவர்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறார்கள் என்று. ஆனால் மக்களிடம் அதை சொல்லவில்லை. ஏதோ நல்ல இடத்துக்கு செல்வதாக காட்டிக்கொண்டு நம்மை தவறான இடத்திற்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்வார்கள், we sacrifice our prosperity for the sake of posterity. அதாவது எதிர்கால சமுதாயத்திற்காக நாம் நமது வசதிகளை, வளங்களை தியாகம் செய்ய வேண்டும் என்று. ஆனால் இங்கே நடந்து கொண்டிருப்பது என்னவென்றால், எதிர்கால சமுதாயத்திற்கு என்ன கிடைக்கிறது, என்ன கிடைக்கப் போகிறது என்பதை பற்றி மக்களுக்கு தெரியக்கூடாது என்ற விதத்தில் சட்டங்கள் இயற்றப்படுகின்றன. இப்ப சின்னதா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் பல மீட்டிங்ஸ் 20 ஆண்டுகளுக்கு முன்பு கூட சில மீட்டிங்ஸ்லாம் அட்டன் பண்ணியிருக்கேன். அதுல பேசும்பொழுது நான் கேட்டிருக்கேன், அவங்க போத் எம்ப்ளாயர்ஸ் எம்ப்ளாயீஸ் 2 பேருமே கேட்பேன், நீங்க எந்த செலவை உங்கள் வீட்டு செலவுல, உங்க பர்சனல் செலவுல நீங்க எந்த செலவை கண்டு பயப்படுகிறீர்கள் என்று. இப்ப அதே கேள்வியை உங்களையே நான் கேட்கிறேன். நீங்கள் பயப்படக்கூடிய செலவு என்பது சாப்பாட்டு செலவோ, இல்ல குழந்தை கல்யாணம் பண்ற செலவோ, படிக்க வைக்கிறது, அதுவும் ஒரு செலவு தான். அதெல்லாம் கூட ஒரு பெரிய செலவாக மக்கள், ஏன்னா அதை அவ்வளவு தூரத்துக்கு பயப்படவில்லை. அவங்க பயப்படுற செலவு என்னன்னு கேட்டா மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர். எல்லா கூட்டங்களிலும் இதுதான் ஏகமனதாக சொல்கிறார்கள். மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சரை கண்டுதான் மனிதர்கள் பயப்படுகிறார்கள். உலகம் முழுவதும், இங்க மட்டும் இல்ல. அந்த மாதிரி செலவு வந்தா என்ன செய்வது என்ற கவலை அனைவருக்கும் இருக்கிறது. அந்த கவலையை தீர்க்க வேண்டிய பணி அரசுக்கு இருக்கிறது. பல அரசாங்கங்கள், பல உலக நாடுகள் இந்த ஒரு பிரச்சனைக்காக பல விதங்களில் திட்டங்கள் தீட்டி செயல்படுத்தின. அதுவும் 1801 ராபர்ட் ஓவன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அந்த ஹிஸ்டரிலாம் இப்ப போகல. அதுல இருந்து பார்த்தோம்னா ஃபார்முலா
ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு சமூக பாதுகாப்பு திட்டம், ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன செய்யறது, யார் உதவி செய்வார்கள் என்பதை பற்றி பலவிதமான பலவித சிந்தனையாளர்கள் வந்து அதுல அவங்க தங்களுடைய பங்காற்றினார்கள். அதனுடைய விளைவாக 1917 ILO வருது. ILO வந்த பிறகு உலக நாடுகள் எல்லாமே இந்த மாதிரி சட்டங்கள் இயற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் ஐடியாஸ் கொடுத்து ஒரு ஃபார்மேட், எப்படி அந்த சட்டங்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு வடிவத்தை தருகிறார். அந்த வடிவத்தை பல நாடுகள் ஏற்று செயல்படுத்தி கொண்டிருக்கின்றன. அது 1923 இங்கே ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ஆக்ட் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வந்தது. அது ILOவில் கொடுத்த ப்ரெஷர் காரணமாகத்தான் அதுல இருந்து ஒவ்வொன்றாக வந்து கொண்டிருந்தது. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாவே நமக்கு எடுத்த டாபிக் என்னன்னு கேட்டா சமூக பாதுகாப்பு சட்ட தொகுப்பு, அதாவது கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி. முதல்ல அதை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் அதுக்கு பேக்ரவுண்டு, அடுத்தது ஃபியூச்சர் என்னவா இருக்கும், அது ரெண்டையும் முன்னாடியும் பின்னாடியும் போய் பார்க்கணும். இப்போதைக்கு கையில இருக்கிறது என்ன அப்படிங்கிறத ஒரு சின்ன பிரீஃப் முதல்ல பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் முதல்ல சொன்ன மாதிரி சார்ட்ட சொன்ன மாதிரி 9 சட்டங்களை ஒன்னாக்கியிருக்காங்க. இதுல அந்த ஒவ்வொரு சட்டத்தை பத்தியுமே வந்து அதனுடைய நைஸ்டீஸ் நுணுக்கங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நிறைய நேரம் ஆகும். ஒவ்வொரு சட்டத்தையுமே ESI இருக்கட்டும், ப்ராவிடன்ட் ஃபண்ட் இருக்கட்டும், ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ஆக்ட் இருக்கட்டும், மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட். ஆனா எல்லாத்தையுமே சேர்த்து நாம பேசும்பொழுது நமக்கு அவ்வளவு நேரம்லாம் பத்தாது. இங்கே அதை ஒரே சிட்டிங்லையும் நம்ம வந்து எல்லாத்தையும் பார்த்துடவும் முடியாது. ஆனாலும் கூட கோர் இஷ்யூஸ் அது என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம். அதற்கு பிறகு நீங்கள் எப்படி நினைக்கிறீர்களோ அதற்கு ஏற்ற போல நம்ம வந்து ஃபர்தர் செஷன்ஸ் தேவையான எப்போ வச்சுக்கலாம். ஆனா தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஏனென்று கேட்டால் 2 பேர் இருக்காங்க உலகத்துல, விஷயம் தெரிஞ்சவங்க, விஷயம் தெரியாதவங்க. அந்த விஷயம் தெரியாதவங்களுக்கு வந்து மனக்கவலை இருக்காது, அப்படியே அமைதியா இருப்பாங்க, எல்லாமே நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இருந்துட்டு போயிடுவாங்க. கவலையா தான். அதனாலதான் சொல்றாங்க இக்னரன்ஸ் இஸ் எ பிளிஸ். ஒன்றுமே தெரிந்து கொள்ளாமல் இருப்பது ரொம்ப நல்லது, கவலை இருக்காது. ஆனா தெரிந்து கொள்ளும் பொழுது என்ன ஆகுது, தெரிந்து கொள்ள நமது மேல் ஒரு சுமை வருகிறது. அதாவது இதுக்கு என்ன செய்வது, இவ்வளவு அநியாயம் நடக்கும் பொழுது அதை பார்த்து கொண்டே சும்மா இருப்பது, இல்லை என்னை பாதிக்கவில்லை எனக்கு என்ன என்று தனியாக இருப்பது, அல்ல இவ்வளவு அநியாயம் நடக்கிறது இதை பார்த்து கொண்டு இருக்க முடியாது என்று நம்முடைய கடமையை ஆற்றுவது. அதுல AITUC மிக தீவிரமாக செயல்படுவதை நான் பலகாலமாக பார்த்து கொண்டிருக்கிறேன். அது ஒரு நல்ல ஃபோரம். இது இப்போ உங்ககிட்ட ஒன்று சொல்லும் பொழுது அது வந்து ஒவ்வொருத்தர்கிட்ட சொல்றது ஒரு 1000 பேர்கிட்ட சொல்ற மாதிரி அது அப்படியே போகும். அதனால் நடப்பது என்ன என்பதை பற்றி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குவோம் ஜஸ்ட். அதற்கு பிறகு அதனுடைய பின்னணி, அடுத்து நடப்பது என்ன என்பதை பார்க்கலாம். இப்போ நான் ஃபைல் ஷேர் பண்றேன் சார். ஸ்கிரீன் ஷேரிங் வந்து டிசேபிள் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் ஸ்கிரீன் ஷேரிங் அலோவ் பண்ணுங்க சார். கேக்குதா பாஸ்கர்? ஸ்கிரீன் ஷேரிங் பாஸ்கர் இருக்கீங்களா? ஹோஸ்ட் டிசேபிள்டுன்னு வருது. இல்ல என்ன கோஹோஸ்டா போட்டாலும் நான் ஷேர் பண்ணிப்பேன். சொல்லுங்க தோழர். ஹோஸ்ட் அதான் ஸ்கிரீன் ஷேரிங் வேணும். ஸ்கிரீன் ஷேரிங் அதான் தோழர் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தோழர். உங்களோட கோர்ஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் தோழர். ரைட், நல்லது. வந்துருச்சு. நல்லது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்றேனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிக்கணும். ஓகே, நோ ப்ராப்ளம். நல்லது வந்துச்சு. தெரியுதா? தெரியுது. ஓகே. சமூக பாதுகாப்பு சட்ட தொகுப்பு இதான் நமக்கு இன்று கொடுக்கப்பட்ட தலைப்பு.
இதாங்க அந்த சட்டம், இந்த கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி 2020. இது கெசட் நோட்டிபிகேஷன். இதுல எடுத்த உடனே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைன்ல என்ன எழுதிருக்கு, an act to amend and consolidate the laws. இது மிக முக்கியமான சொல். இது ஒரு சட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது, இருக்கிற சட்டங்களை திருத்தி ஒன்றாக இணைப்பது. டு amend and consolidate. 9 சட்டங்களை வந்து இவங்க அமெண்ட் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் ஒன்னே சேர்த்திருக்காங்கன்னு சொல்றாங்க. ஒரு அமெண்ட்மெண்ட்னா எப்படி வரும் பார்லிமெண்ட்ல தெரியுமா? ஒரு சட்டம், அந்த சட்டத்துல எந்த ஒரு செக்ஷனை எப்படி மாத்துறோம் அப்படிங்கறத சொல்லும் பொழுது, அந்த பில் பிரசன்ட் பண்ணும் பொழுது அந்த பில் என்ன செய்வாங்க, இப்பொழுது இருக்கும் சட்டம் எப்படி இருக்கு, அதை நாம எப்படி மாத்துறோம், ரெண்டையும் பிரிண்ட் பண்ணுவாங்க. பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ரீசன்ஸ், எதற்காக இதை நாங்கள் இவ்வாறு செய்கிறோம் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க. இந்த 3 முக்கியமான இன்கிரிடியன்ட் எக்ஸ்ட்ரா இருக்கு நோட்ஸ் அண்ட் கிளாஸஸ்லாம். பட் முக்கியமானது இப்பொழுது எப்படி இருக்கிறது சட்டம், இதை எப்படி நாங்கள் மாற்ற போகிறோம், எதற்கு அதனுடைய விலை, எதற்காக இந்த மாதிரி செய்யறோம் அப்படிங்கறத ஒரு எக்ஸ்பிளனேஷன்ஸ். எல்லா பில்லையும் அது இருக்கும், அமெண்ட்மெண்ட் பில்ல. இந்த பில் அமெண்ட் பண்றாங்களே, இத an act to amend தானே ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல பழைய சட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லவே இல்லை. இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கோம் இந்த இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்தான்னு சொல்லி 200 பக்கத்துக்கு ஒரு புத்தகத்தை கையில கொடுத்துட்டாங்க. பழைய சட்டம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சவங்களுக்கு தான் இந்த புது சட்டத்துல எதை மாத்திருக்காங்கன்னு தெரியும். அதை மாத்தி எப்படி தெரியும்னு கேட்டா, ஒவ்வொரு வரியும் படிக்கணும். படிக்கும் பொழுதுதான் அங்க இப்படி இருந்துச்சே, இது இப்படி மாத்திட்டாங்களே அப்படிங்கிறது தெரியும். ஆனா சட்டம் அமெண்ட் பண்ற சட்டத்தை நீங்க என்ன செய்யணும், அதிகாரிகள் எப்படி கொண்டு போய் பார்லிமெண்ட்ல வைக்கணும், இன்றைக்கு இந்த சட்டம் இப்படி இருக்கிறது, இதை நாங்கள் இப்படி மாத்துகிறோம் அப்படின்னு சொல்லணும். அது ஃபார்மேட், அந்த ஃபார்மேட்டை மாத்திருக்காங்க, அது சட்டத்துக்கு புறம்பானது. நீங்க எந்த அமெண்ட்மெண்ட் வேணாலும் பழைய பில்ஸ் எடுத்து பாருங்க, நைட்டே கையில இருக்கு. அதை இப்ப காமிப்பதெல்லாம் இப்ப நேரம் இல்லை, ஆனா காமிக்கலாம். கோர்ட்ல வந்து அந்த டாக்குமெண்ட் எல்லாம் போட்டிருக்கோம் நாங்க பழசையும். அடுத்தது கன்சாலிடேட். சரி, கன்சாலிடேட் பண்றேங்கிறீங்களா, கன்சாலிடேட் பண்றதுன்னா என்ன அர்த்தங்க? எல்லா சட்டத்தையும் ஒன்னாக்குறது தான் கன்சாலிடேட் பண்றோம். இப்ப என்ன செஞ்சிருக்காங்க, எல்லா சட்டத்தையும் ஒன்னு இதுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி எம்ப்ளாயிஸ் இஎஸ்ஐ ஆக்ட், அதுக்கு முன்னாடி இபிஎஃப் ஆக்ட், அதுக்கு அந்தாண்ட ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ஆக்ட், அதுக்கு அந்தாண்ட ஒர்க்மென்ஸ் காம்பன்சேஷன் ஆக்ட் பேரை மாத்திருக்காங்க, எம்ப்ளாயிஸ் காம்பன்சேஷன் ஆக்ட். அதுக்கு அடுத்தது மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் ஒவ்வொன்றையும் கொண்டு வந்து ஒவ்வொரு சாப்டர் 1, 2, 3, 4, 5, 6 அந்த இப்ப என்னன்னு கேட்டா, இன்றைக்கு இருக்கிற அந்த சட்டங்களை எடுத்து வச்சு ஒன்னா தச்சிங்கன்னா, ஒவ்வொரு புத்தகத்துக்கு கீழே இன்னொரு புத்தகத்தை வச்சு தச்சிங்கன்னா என்னவோ அப்படி செஞ்சிருக்காங்க. இத இதுக்கு நடுப்புற அவன் பண்றேங்கிறாங்கல்ல, அவன் பண்ணதுல என்ன கேட்டா, எது அவன் பண்ணான்னு தெரியாததுனால மக்கள்கிட்ட உண்மையான இன்ஃபர்மேஷன் போய் சேரலைங்கிறது அது ஒரு பக்கம். ஆனா எதெல்லாம் செய்யக்கூடாதோ, எதெல்லாம் இந்த தொழிலாளர்களுக்கு விரோதமாக இருக்கவும் அதெல்லாம் செஞ்சிருக்காங்க. அது எங்க செஞ்சிருக்காங்க, முடிஞ்சா நீ கண்டுபிடிச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. இதனுடைய விளைவாக கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது, இந்தியா வந்து ஃப்ரேம் பண்ணும்போது இது வெல்ஃபேர் ஸ்டேட்டா தான் ஃப்ரேம் பண்ணாங்க, உருவாக்குனாங்க. மக்களுடைய நலனுக்காக உள்ள அரசாங்கம் இது, மக்களுடைய நலனுக்காக உள்ள கான்ஸ்டிடியூஷன். ஆனா அந்த மாதிரி உருவாக்கப்பட்டது இது, அப்படித்தான் இருந்தது நேற்று வரை. அதுல தவறுகள் நடந்துச்சுன்னா அது தனிப்பட்டவர்களுடைய தவறு. ஒரு பில்டிங், ஒரு பாலம் கட்டுறாங்க, அந்த பாலம் கட்டுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், ஒரு பிளான் போடுவாங்க. இந்த பாலம் 1 கிலோமீட்டர் நீளம் இருக்கும், இந்த ஆத்துல இவ்வளவு தண்ணி வரும், அந்த தண்ணியை இது இழுத்து நிக்கணும், அந்த தூண்கள் இவ்வளவு அகலத்துக்கு இருக்கணும், அந்த தூண்கள் வந்து பல காலத்துக்கு தண்ணி இருந்தா கூட அரிக்கப்பட்டு போயிடக்கூடாது, தூண்கள் வந்து உறுதியா இருக்கணும், எவ்வளவு சிமெண்ட் போடணும், எவ்வளவு மண்ணு போடணும், எவ்வளவு கல் போடணும், எவ்வளவு இரும்பு இருக்கணும், இதெல்லாம் வந்து பிளான் பண்றாங்க இல்லையா. அந்த பிளான் பண்ணின பிறகுதான் அந்த பாலம் கட்ட ஆரம்பிப்பாங்க. அந்த பிளான்ல தப்பு கிடையாது. அதை போடும்போது அந்த சரியான கான்கிரீட் மிக்சர் பண்ணலன்னா அது தனிப்பட்ட கான்ட்ராக்டர், இன்ஜினியர், அந்த ஆபீசர்ஸ் அவங்க தவறு.
இன்றைய வரைக்கும் இருந்த சட்டங்கள் அருமையான சட்டங்கள். இஎஸ்ஐ ஆக்ட்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல் ஆக்ட். அதனுடைய உள்ளுக்குள்ள எவ்வளவு அழகா இருக்குங்கிறது அதை பார்க்க தெரியும் அது. இட் இஸ் கால்ட் கைண்ட்னஸ் இன்பில்ட். சின்னதா சொல்றேன், கைண்ட்னஸ் இன்பில்ட். அதாவது மக்களுக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் மனசுல கைண்ட்னஸோட போய் அவங்களுக்கு உதவி செய்யணும். அதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம். அது வந்து கன்சர்ன்ட் ஆபீசர், அந்த இஎஸ்ஐ லோக்கல் ஆபீஸ் மேனேஜரோ இஎஸ்ஐல இருக்க டைரக்டரோ அவங்க மனம் இறங்கி செய்ய வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது. அது சட்டத்திலேயே அந்த மாதிரி இருக்கு. ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் அதே மாதிரிதான். நிறைய இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருக்கு. ஒரே ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்றேங்க, உண்மையா நடந்த நிகழ்ச்சி. ஒரு தொழிலாளி கட்டடத்துல வேலை பார்க்கும்போது கீழே விழுந்து உச்சந்தலை கீழே அடிபட்டு காயம் பட்டுறது, பெரிய காயம், பெட்ல இருக்காரு. அதுக்கப்புறம் வந்து குணமான பிறகு அவரால் சரியான அளவில் வேலை செய்ய முடியல அவரால். ஏன்னா அடி தலையில பட்டிருக்குது. அதுக்காக காம்பன்சேஷன் அப்பெல்லாம் இஎஸ்ஐ கிடையாது. ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் தான் ஃபர்ஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் வருது. வேர்ல்டு முழுக்கவே ஃபர்ஸ்ட் அதை தான் முதல்ல பார்த்தாங்க, ஆக்சிடென்ட்ஸ்க்கு என்னங்கிறது. அதுக்கப்புறம் தான் சிக்னஸ் பற்றி கவலைப்பட்டாங்க. அப்போ இவருக்கு வந்து எவ்வளோ காம்பன்சேஷன் தர்றது அப்படிங்கிறப்ப அது வந்து முதலாளி தரணும் காம்பன்சேஷனுங்கிறது. இன்னைக்கும் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட் அப்படிதான் இருக்குது. போகும்போது முதலாளி என்ன சொல்றாரு, கோர்ட்டுக்கு போறாரு, இவ்வளவு பணம்லாம் தரக்கூடாது, இவருக்கு கிடையாது. ஏன்னா இந்த ஆக்சிடென்ட் ஆச்சை தவிர அதனால இவர் அந்த அளவு பாதிக்கப்படவில்லை அப்படின்னு ஆர்கியூ பண்றாரு முதலாளி ஒரு வக்கீலை வச்சு. தொழிலாளி இல்லைங்க பாதிக்கப்பட்டதுங்கிறாரு. தொழிலாளிக்கு சார்பாக அரசாங்க மருத்துவர் வர்றார். இந்த தலையில இந்த மாதிரி அடிபட்டது அப்படின்னா அது வந்து ரொம்ப சீரியஸ், அவங்க வந்து எந்த வேலையும் செய்ய முடியாது, அவர்களுக்கு வந்து விரைவில் அவர்கள் இறந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்கன்னு எதிர்கட்சி அட்வொகேட், அதாவது முதலாளியுடைய அட்வொகேட் கேட்கிறாரு. கேட்கும்போது இவர் சொல்றாரு, அந்த தலையில இந்த இடத்துல உச்சந்தலையில நல்ல 2 1 ரூபா காயின், ரெண்டு காயின் வச்சா எவ்வளவு இருக்கும், அவ்வளவு பெரிய அளவுக்கு அந்த அடிபட்ட இடம் இருக்குது. அப்படியே இதை மரத்து போயிடுச்சு. அதுல வந்து வலியோ எந்த உணர்வோ அவருக்கு இருக்காது, அது வந்து உள்ள பாதிக்குது அப்படின்னு அந்த அரசாங்க டாக்டர் வந்து சாட்சி சொல்றாரு. ஜட்ஜி உண்மைதான், அரசாங்க டாக்டர் சொல்லும்போது அது வந்து முக்கியமான சாட்சியமாக எடுத்துக்கொள்ளப்படும். அப்ப டக்குன்னு இவர் எந்திரிக்கிறார், முதலையோட அட்வொகேட். நடந்த நிகழ்ச்சி எந்திரிச்சு, அப்ப இந்த இடத்துல தலையில உச்சந்தலையில உணர்வே இருக்காதுன்னா ஊசி குத்துனா உணர்வு இருக்குமா, குண்டூசி குத்துனா உணர்வு இருக்குமா, இருக்காது அப்படிங்கிறாரு. அப்படின்னா டக்குன்னு என்ன பண்றாரு, அவருடைய கோட் அப்படி திறந்து கோட் பாக்கெட்ல இருந்து நிறைய குண்டூசி வச்சிருக்காரு. அந்த குண்டூசி எடுத்து தன்னுடைய தலையில டக்கு 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 டக்குன்னு குத்துறார் அந்த வக்கீல். குத்திட்டு, எனக்கு வலிக்கவே இல்லையே, ஒரு பின் குஷன் மாதிரி நடக்கிறார். அதை எழுதுறாங்க, இட் வாஸ் லைக் எ வாக்கிங் பின் குஷன். அவ்வளவு குண்டூசியை குத்தி வச்சிருக்காரு தலையில. சரி நடக்கிறாரு, மைலாட் எனக்கு நானும் தான் குத்திருக்கேன், எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி வலிக்கலையே, அப்படின்னா நானும் என்ன இறந்துட போறேனா? அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அந்த வழி இல்லைன்னா. அதனால அதுக்கு வந்து இதுதான் அந்த ஆக்சிடென்டால தான் காரணம்னு சொல்லி இந்த மாதிரி இவங்க கேட்கறது வந்து சரியல்ல அப்படின்னு சொல்றாரு. அவரு ஜெயிச்சிடுறாரு, தொழிலாளி தோத்துடுறாரு. அதற்கு பிறகு 20 ஆண்டுகள் கழிச்சு அந்த ஜட்ஜ் எல்லாம் ரிட்டையர் ஆயிட்டாரு, அந்த வக்கீலும் வந்து பிராக்டிஸ் எல்லாம் விட்டாரு. அப்போ வந்து அவர்கிட்ட அந்த ஜட்ஜி கேட்கிறாரு, அது எப்படி வந்து அந்த பின் குஷன் குத்தும் போது உங்களுக்கு வலி இல்லாம இருந்துச்சு அப்படிங்கிறாரு. அப்ப அந்த வக்கீல் சொல்றாரு, இல்ல கோர்ட்ல நுழையறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல கொக்கைன் ஒரு ஊசி போட்டுட்டேன், கொக்கைன் போதை மருந்து இருக்கு இல்லையா, அதை அந்த இடத்துல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அந்த ரேஞ்சில் வலி எதுவுமே இருக்காது, நம்பா இருக்கும், அது மாதிரி போட்டுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டா, ஒரு தொழிலாளிக்கு, ஃபேக்டரியில் வேலை பார்த்த தொழிலாளிக்கு பணம் கொடுப்பதற்கு விரும்பாத ஒரு முதலாளி இப்படிப்பட்ட ஒரு வக்கீலை என்கேஜ் பண்ணி அவருக்கு பணம் கொடுத்து அந்த தொழிலாளியினுடைய நியாயமான கிளைமை பொய் சொல்லி தோற்கடிப்பதற்கு முன் வந்திருக்கிறார். அதுக்கு வாதாடி அவரை வெற்றி பெற வைப்பதற்கு ஒரு வக்கீலும் முன் வந்திருக்கிறார். இது வரலாறு. இன்னும் நிறைய இருக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கும்போது தான் நாங்க என்ன செய்யறாங்க கவர்மெண்ட் இதுல இஎஸ்ஐல வரும்பொழுது ஒரு ஃபேக்டரியில அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னா முதலாளிக்கு எந்த லைபிலிட்டியும் கிடையாது. முதலாளி ஒரு ரிப்போர்ட் மட்டும் கொடுத்தா போதும். இந்த ஃபேக்டரியில இவர் வந்தார், நாள் வேலை பார்த்துட்டு இருக்கார், இவருக்கு அடிபட்டுருச்சு, இந்த வரைக்கும் ஆக்சிடென்ட் ரிப்போர்ட். அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டாருன்னா இஎஸ்ஐ கார்பரேஷன் தான் தரும் பணத்தை, கான்ஸ்டிபியூஷன். அதனால முதலாளிக்கு எந்த விதத்திலையும் இந்த பெயின் தெரியாது. ஓகே, இப்போ அந்த இஎஸ்ஐல கான்ட்ரிபியூஷன், இஎஸ்ஐ இந்த பெனிஃபிட்ஸ் தரும் பொழுது எவ்வளவு லிபரலா அதை அனலைஸ் பண்ணுவாங்கிறத நீங்க பாத்தீங்கன்னா அது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. தொழிலாளிக்கு முடிந்தவரை கொடுப்பதற்காகத்தான் செய்வாங்க. ஆனா அதே சமயம் போகஸ் கிளைம் அதை அதை தள்ளிடுவாங்க. பொய்யான ஆக்சிடென்ட் ரிப்போர்ட்ஸ் நிச்சயமா கிடைக்காது. ஆனா உண்மையான ஆக்சிடென்ட்ஸ் ஆகும்போது எந்த விதத்துல அவர் கொடுக்க முடியுமோ அந்த அளவுகளுக்கு போய் இறங்கி போய் அதை கொடுக்கணும். அந்த மாதிரி சட்டத்துல எழுதி வச்சிருக்காங்க. நாட் ஓன்லி இஎஸ்ஐ ஆக்ட், இஎஸ்ஐ ஆக்டுக்கு ஃப்ரேம் பண்ண அந்த ரூல்ஸா இருக்கட்டும், ரெகுலேஷன்ஸ் மட்டும் இல்ல, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இஷ்யூ பண்றாங்க இல்லையா, அது கூட. சின்னதா ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஃபேக்டரியில வேலை பார்க்குற ஒரு தொழிலாளிக்கு வீட்டுல இருக்கும்போது அவருக்கு ஆக்சிடென்ட்டை விட வேண்டாம், அவருக்கு ஒரு டிபி, கேன்சர் அந்த மாதிரி வருது அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு அவர் வேலைக்கு போக வேண்டிய தேவையில்லை. 80% ஆஃப் ஹிஸ் வேஜஸ் அவருக்கு பெனிஃபிட்ஸ் தர்றாங்க, எக்ஸ்டெண்டட் சிக்னஸ் பெனிஃபிட்ல, இஎஸ்ஐல. இன்னைக்கு அதுக்கு 4 பீரியட்ல கான்ட்ரிபியூஷன் கட்டியிருக்கணும் அப்படின்னா 2 ஆண்டுகளுக்கு அவர் இஎஸ்ஐ கான்ட்ரிபியூஷன் கட்டியிருக்கணும் அப்படின்னு சட்டம் இருக்கு. ஆனா பிராக்டிகலா அவருக்கு உண்மையிலேயே கேன்சர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சர்டிஃபிகேட் வரும்போது என்ன செய்யறாங்க, ஹெட் குவார்டர்ஸ் டெல்லிக்கு ஒரு ப்ரொபோசல் அனுப்புனாங்கன்னா ஒரு பீரியடுக்கு இருந்தா போதும், 3 பேர் 4 நாள் தேவையில்லை, ரிலாக்ஸ் சொல்லி ரிலாக்ஸ் பண்றாங்க. இது மெக்கானிக்கலா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது சட்டமே அந்த மாதிரி செய்யன்னு சொல்லிடுது. அதனால தனிப்பட்ட மனிதர்களுடைய, தனிப்பட்ட முதலாளியினுடைய அவர் அன்பானவர், கருணையானவர் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. இது சட்டம் கருணையானது. இந்த சட்டத்தை சேதப்படுத்தி இருக்கிறார்கள். வெல்ஃபேர் ஸ்டேட்டாக உருவாக்கப்பட்ட இந்த அரசு அமைப்பு முன்பக்கம் மட்டும் வெல்ஃபேர் ஸ்டேட் இருக்கு, பின்பக்கம் அது உடைக்கப்பட்டிருக்கு. அதை செய்ததுதான் இந்த கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி. எப்படி ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கு வரும். அதுலயும் மெட்டர்னிட்டி பெனிஃபிட் எடுத்துங்க. மெட்டர்னிட்டி பெனிஃபிட் 1961 ஆண்டு. ஆயிரத்தி 1961 ஆண்டு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் வருது. அதுக்கு முன்னாடி வெவ்வேறு சில வடிவங்கள் இருந்துச்சு. இஎஸ்ஐல கவர் ஆகாதவங்களுக்கு உள்ள சட்டமா அதை கொண்டு வரணும், காம்ப்ரிஹென்சிவா கொண்டு வரணும்னு சொல்லி பெரிய அளவுல சட்டமா கொண்டு வர்றாங்க. அதற்காக கொண்டு வரும்பொழுது ஆக்ட் 1961 அதை கொண்டு வரும்பொழுது ஆகஸ்ட் மாசம் லோக்சபாவில் விவாதம் நடக்குது. அது எத்தனை பக்கம் இருக்கு? 1376 பக்கத்துல இருந்து 1408 பக்கம் வரைக்கும் இருக்கு அந்த விவாதம். இதுதான் அந்த லோக்சபா டிபேட்ஸ். சரிதான் அந்த பக்கம். இதுல இந்த பாருங்க, இது 1393. இந்த இடத்துல என் கர்சர் போகுது இல்லையா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் யாரு, கேடிகே தங்கமணி. தெரியுதா? அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அது கேடிகே தங்கமணி, ஸ்ரீ தங்கமணின்னு எழுதியிருக்கோம். பார்க்க முடியுதா? இதுக்கு அடுத்தது நவம்பர் 1961. அடுத்த 2 நாட்கள் அதை பத்தி டிஸ்கஷன் நடக்குது. இதுல 186 இருந்து 251 பக்கம் வரைக்கும் டிஸ்கஷன் நடக்குது. அந்த டிபேட்ஸ் ஃபுல்லா இருக்கு. அதை எடுத்து நம்ம கோர்ட்ல ஃபுல் பேஜையும் அப்படியே போட்டிருக்கோம், அத்தனை பக்கங்களையும். இதுலயும் இந்த இடத்துல வரும், கேடிகே தங்கமணி பேசுறாரு, பல பேர் பேசுறாங்க. இப்போ அந்த அளவுக்கு டிஸ்கஷன்ஸ் நடந்து கொண்டு வரப்பட்ட அந்த சட்டம் இன்றைக்கு எப்படி வந்திருக்கு தெரியுமா? அது என்ன டிஸ்கஷன் நடந்திருக்குது? ஃபர்ஸ்ட் அன்னைக்கு நடந்ததுல ஐநா சபை சொல்லுது, ஒர்க்கிங் விமன் அவங்களுக்கு மெட்டர்னிட்டி பீரியட் இருந்துச்சுன்னா நாம அவங்களுக்கு முழுமையாக அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும்.
எவ்வளவு நாள் அவங்களுக்கு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் முதல்ல 6 மாசம் 8 மாசம் அப்படிலாம் வந்துகிட்டு இருந்துச்சு. அந்த பீரியடுக்கு அவர்கள் முழு சம்பளத்தை கொடுக்க வேணுங்கிறதான் சட்டத்தினுடைய சாராம்சம். அதுல என்ன செய்யறாங்க பேசும்பொழுது ஐநா சபை என்ன சொல்லியிருக்குது மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டுக்கு ஒர்க்கிங் விமனுக்கு எப்படி சம்பளம் தரணுங்கிறது யுஎன்ஓ என்ன சொல்லியிருக்குங்கிறத ரெக்கார்ட் பண்ணிட்டு இவ்வளவு டிஸ்கஷன்ஸ் நடக்குது. அதே மாதிரி சட்டம் கொண்டு வரும்போது அந்த ஐநா சபையினுடைய கன்வென்ஷன் படி ஐநா கொடுத்த அந்த நெறிமுறைகளின் படி அதே மாதிரியே சட்டம் இயற்றினாங்க. 2 நாள் அவ்வளவு பக்கம் டிஸ்கஷன்ஸ் ரெக்கார்ட் ஆனது மட்டும் இருக்குது இங்கே. ஓகே, அதே இப்ப அந்த சட்டத்தை இதுல கொண்டு ஒரு பார்ட் ஆக்கியிருக்காங்க இந்த சமூக பாதுகாப்பு தொகுப்புல. என்ன செஞ்சிருக்காங்க, அன்னைக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சதோ அதை பாதிக்கு முழுமையா கிடைக்காது. சின்ன எக்ஸாம்பிள், 15,000 ரூபாய் வரைக்கும் இன்னைக்கு ஒர்க்மென் காம்பன்சேஷன் ஆக்ட்ல சாரி மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட்ல கவரேஜ் இருக்கு. 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குற ஒரு பெண்மணி அவங்களுக்கு மெட்டர்னிட்டி அப்படின்னா இன்றைய தேதியில அந்த மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961 அதுபடி இஎஸ்ஐ கவரேஜ் இல்லாத ஃபேக்ட், இஎஸ்ஐ கவரேஜ் இருந்தா 21,000 வரைக்கும் கவரேஜ் உண்டு. இது 15,000 வரைக்கும் தான். அவங்களுக்கு முழு சம்பளமும் கிடைக்கும், இன்னைக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த சட்டம் வந்த உடனே என்ன ஆகும் தெரியுமா, முழு சம்பளம் கிடைக்காது. அவங்களுடைய மினிமம் வேஜஸ் எவ்வளவோ அந்த மினிமம் வேஜஸ்ல தான் 10% கிடைக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் மினிமம் வேஜஸ்ங்கிறது ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மாறும், விதவிதமாக மாறும். ஸ்கில்டு அன்ஸ்கில்டு வெரைட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம அன்ஸ்கில்டை பத்தியே எடுத்துட்டு பேசுவோம். அன்ஸ்கில்டுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் சம்பளம் ஆவரேஜா 280 இருந்து 300 ரூபாய் 310 ரூபாய் வரைக்கும் அந்த ரேஞ்சில் இருக்குது. 26 நாள் வேலை நாள், 26 × 300 அப்படின்னு போட்டீங்கன்னா 7,800 ரூபாய் ஒரு மாச சம்பளம் மினிமம் வேஜஸ். அந்த 7,800 ரூபாய்க்கு தான் கிடைக்கும். 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குற இந்த பெண்மணிக்கு 15,000 ரூபாய் கிடைச்சிட்டு இருந்தது மாறாக 7,800 ரூபாய் கிடைக்கும். அதே லேடிக்கு இந்த சட்டம் வந்த உடனே அதே ஃபேக்டரியில அதே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அதே 15,000 ரூபாய் எம்ப்ளாயர் தருவாரு. ஆனா மெட்டர்னிட்டி பெனிஃபிட் வரும்போது 7,800 ரூபாய் தருவார். என்னங்க சட்டம் இது, என்ன அநியாயம் கேட்பார் இல்லையா? இல்லை. ஏன் இதை பார்லிமெண்ட்ல கொண்டு வைக்கிறாங்களே, அந்த பில் வச்சாங்க. அந்த பில் வைக்கும் போது எவ்வளவு டிஸ்கஷன் நடந்துச்சு அதை பத்தி. 1961 இவ்வளவு பெருசா பேசி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்களே, அவங்க பேசுனது அன்றைக்கு சொன்னதெல்லாம் தவறு அப்படின்னு இன்னைக்கு பேசிருக்காங்களா? அன்னைக்கு அந்த மாதிரி டெசிஷன் எடுத்தது தப்புன்னு சொல்ல வேண்டாமா? அன்னைக்கு பார்லிமெண்ட்ல பேசுனதெல்லாம் அது காத்தோட போச்சா? பிரிண்டால இருக்குது. எந்த அளவுக்கு மனிதாபிமான உணர்வோடு இந்த சட்டத்தை நீங்கள் இயற்றி இருக்கிறீர்கள். டாக்டர்ஸ் கேளுங்க, இவங்க டாக்டர் சாந்தி சொல்றாங்க, அந்த கேஸ் பண்ணும்போது ஒரு லைன் சேருங்கன்னாங்க. என்ன சேர்த்தானதுல என்ன செஞ்சோம்? இந்தியாவில் மிக பெரும் அளவுல மெட்டர்னிட்டி பீரியட்ல பெண்கள் பாதுகாக்கப்படாததுனால தான் சைல்டு மார்டாலிட்டி, குழந்தைகள் இறப்பு, அதே விமன் அனிமியா அதெல்லாம் இருக்கிறது காரணமே அந்த பீரியட்ல மெட்டர்னிட்டி பெனிஃபிட் பீரியட்ல அவங்களுக்கு சரியான உணவு கொடுக்கப்படாததும் சரியான பாதுகாப்பு இல்லை. நீங்க என்ன பண்றீங்க, அதை தான் செய்யறீங்க. சம்பளத்தை பாதியா குறைச்சிங்கன்னா, கிடைக்கிற ரெமினேஷனை பாதியா குறைச்சிங்கன்னா என்ன நடக்கும்? அங்கே எப்படி நீங்க தாய்மார்களை பாதுகாக்கிறீங்க? யாருக்காக இந்த சட்டம் இயற்றுறீங்க? சரி, ஒரு சட்டம் இயற்றும் போது எப்படி செய்யணும், செயல்பட அந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு வேறொரு நெறிமுறையும் இருக்கு. முதல்ல சொன்னது அமெண்ட்மெண்ட் எப்படி கொண்டு வரணும்ட்டு. இன்னொன்று, ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத 2014 ஜனவரி மாசம் ஒரு சர்க்குலர் இஷ்யூ பண்ணிச்சு கவர்மெண்ட். இனிமேல் சட்டங்கள் இதை கொண்டு வந்தாலும் அந்த சட்டத்தை மக்களிடம் கன்சல்ட் பண்ணி தான் கொண்டு வரணும். அந்த கன்சல்ட் பண்ணும் பொழுது அந்த மக்கள்கிட்ட அதை கொடுக்கும் பொழுது அந்த சட்ட வரைவை இப்படித்தான் சட்டம் போட போறோம்னு சொல்லும் பொழுது சும்மா அப்படியே புத்தகத்தை கொடுத்து இதுதான் சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படிதான் செஞ்சாங்க இவங்க. யாரு? இன்றைக்கு இந்த அரசு புத்தகம் இதான் கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி அப்படின்னு கொடுத்துச்சு. அந்த மாதிரி சும்மா நீ கொடுத்துடக்கூடாது. என்னென்ன செய்யணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. யூ மஸ்ட் இன்க்ளூட் பிரீஃப் ஜஸ்டிபிகேஷன், எதற்காக இந்த சட்டத்தை கொண்டு வருகிறோங்கிறத நியாயப்படுத்துறீங்களே, எப்படி நியாயப்படுத்துறீங்களோ அதை சொல்லணும். எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ், இதனால என்னென்ன முக்கியமான அம்சங்கள் இந்த சட்டத்துல வருது அப்படிங்கறத சொல்லணும்.
இதனுடைய பினான்சியல் இம்ப்ளிகேஷன் எந்த அளவு இது வந்து நிதித்துறையில் இது எப்படி பாதிப்பு இருக்கும் அப்படிங்கறத சொல்லணும். அப்புறம் மக்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகளை எந்த அளவுக்கு இது பாதிக்கும் அப்படிங்கறத நீங்க சொல்லணும். என்வைரன்மெண்ட், சுற்றுச்சூழலை எப்படி பாதிக்கும். அது மட்டும் இல்லாம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மட்டும் இல்ல, லைவ்ஸ் அண்ட் லைவ்லிஹுட்ஸ் ஆஃப் த அஃபெக்டட் பீப்புள், பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி பாதிக்கப்படும் என்பதை நீ முதல்ல சொல்லணும். சட்டம் இயற்ற போறோம், இது இப்படி உங்களை பாதிக்கும் என்பதை சொல்லித்தான் கொண்டு வரணும். சச் டீடைல்ஸ் மே பி கெப்ட் இன் பப்ளிக் டொமைன். அதாவது 30 நாளைக்கு பப்ளிக் டொமைன்ல அது இருக்கணும். மக்கள் வந்து அதை பார்த்து வைப்பேன்னு சொல்லுவாங்கன்னு எழுதியிருக்காங்க. இது வந்து ப்ரீ லெஜிஸ்லேட்டிவ் கன்சல்டேட்டிவ் பாலிசி. சட்டத்தை இயற்றுவதற்கு முன்பு எப்படி மக்களிடம் கன்சல்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட கொள்கை. இது 2014 ஜனவரியில வந்துச்சு. பிப்ரவரி 5ஆம் தேதி வந்து மக்களுக்கு சர்க்குலேட் பண்றாங்க. இந்த சட்டத்தை ஏற்றும் பொழுது இந்த சட்டம் வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ல பாதி தான் கிடைக்கும். சொன்னீங்களா நீங்க? சொல்லல. அதைத்தான் சொல்றோம். சட்டப்படி, அதாவது டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸ், இன்னொன்னு லா மேக்கிங் ப்ராசஸ், 2 இருக்கு. எல்லாத்துலயுமே தவறு செய்தாங்க. எல்லாத்தையும் பைபாஸ் பண்றது. எப்படி ஃபார்மர்ஸ் வந்து ராஜ்யசபால பாஸ் பண்ண பொழுது மெஜாரிட்டி இல்லாததுல கூட ஓட்டட் வாய்ஸ் இதுல ஓட்டுல ஜெயிச்சுன்னு டெக்ளேர் பண்ணி எழுதி வச்சுக்கிட்டாரு ஸ்பீக்கர். உடனே பாஸ் ஆயிடுச்சு. என்ன வேணாலும் செய்வீங்களா அங்க உட்கார்ந்துகிட்டு பார்லிமெண்ட்ல? செஞ்சாங்க. இந்த சட்டத்துல ப்ரீ லெஜிஸ்லேட்டிவ் கன்சல்டேட்டிவ் பாலிசியில என்ன சொல்லி இருக்குதோ அதை செய்யவில்லை. ஃபண்டமெண்டல் ரைட்ஸை எப்படி பாதிக்கும், மக்களுடைய லைவ்லிஹுட்ஸ் அதை எப்படி பாதிக்கும் அப்படிங்கிற என்பதை நீங்க எந்த பில்ல 2017 ஒன்னு சர்க்குலேட் பண்ணீங்க, 2018 ஒன்னு சர்க்குலேட் பண்ணீங்க, 2019 ஒன்னு சர்க்குலேட் பண்ணீங்க, பப்ளிக் டொமைன்ல 3 சொல்லல. இதுல பெரிய வேடிக்கிறாங்க கேட்டா 17 சொன்ன உடனே மிகப்பெரிய மீட்டிங் போட்டு நாடு முழுக்க பண்ணாங்க. ரொம்ப கிளம்சியா இருந்துச்சு, விட்ரா பண்ணிட்டாங்க. 2018 வேற ஒரு சட்டம் கொண்டாந்தாங்க, அது அதை விட மோசமா இருந்துச்சு, அப்பவும் விட்ரா பண்ணிட்டாங்க. 2019 ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க, அதுவும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அதை கொண்டு வந்த உடனே என்ன செஞ்சார் வந்து 10-15 நாள்லயே பிரைம் மினிஸ்டர் ஏன் இதுல வந்து இந்த தொழிலாளர் இருக்காங்க இல்லையா, பிளாட்ஃபார்ம் ஒர்க்கர்ஸ், கிக் ஒர்க்கர்ஸ் அப்படிம்பாங்க. கிக் ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாம் வந்து யூனிவர்சல், எல்லாருக்கும் உண்டு அப்படிங்கிற சொல்லலை இதுலன்னு சொல்லி அவரே திருப்பி விட்டார் பில்ல. 4/10/2019 திருப்பி விட்ட உடனே எல்லாரும் என்ன நினைச்சோம், அன்னைக்கு லயோலா காலேஜ்ல மீட்டிங் நடக்குது. இதே மீட்டிங் தான் தொழிலாளர் பிரதிநிதிகள் பேசுறாங்க. இந்த மாதிரி மீட்டிங் இதுல வந்து பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாரு, பில்ல திருப்பி வந்து அனுப்பிட்டாங்க, PMO has returned the bill அப்படின்னு சொன்ன உடனே சரி அப்ப வேற பில் வரப்போகுது அப்படின்ட்டு அதோட விட்டாச்சு. வேற பில் தயார் பண்ணாங்க, ஆனா மக்களுக்கு முன்னாடி வைக்கல. ஒரு பில்ல வச்சாங்க, இல்ல இது தப்புன்னு பிரைம் மினிஸ்டர் சொல்றாரு, திருப்பி எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துட்டு திருப்பி கொண்டு வருவோம்ல முழுமையான பில்லா கொண்டு வராம நேரா பார்லிமெண்ட்டுக்கு பிளேஸ் பண்ணிட்டாங்க. பில் நம்பர் 375 பிளேஸ் பண்ண உடனே அதை வந்து பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு அனுப்புறாங்க. மக்களுக்கு முதல்ல 2 அனுப்புனீங்க, 2 பில் 17லயும் 18லயும் கொண்டு வந்து வச்சதை பார்த்தோம், அப்ஜெக்ட் பண்ணணும், நீங்க விட்ரா பண்ணீங்க. 2019 எங்களுக்கு ஆப்ஷனே தரல. மக்களுக்கு கொண்டு வந்து வச்சதை நாங்க ஒரு நாடகம் ஆடினீங்க, பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆபீஸும் அந்த கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டும். இவங்க திருப்பி அனுப்புவாங்க, அவங்க வாங்கிட்டாங்க. வாங்கிட்டு பில்ல நேரா எப்படி பார்லிமெண்ட் கொண்டு போனீங்க? மிகப்பெரிய அநியாயம் செஞ்சாங்க. இப்போ பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி போச்சுல்ல அந்த பில்லு, பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து அது ரிப்போர்ட் தருது. ஜூலை 2020 கொரோனா பீரியடு, யாரு எங்க என்ன செஞ்சிருக்காங்க நியூஸ் பேப்பர்ல வந்தால் வழியே தெரியாது. சில நியூஸ் பேப்பர்ல வரும், சில இதுல வராது. நீங்க எல்லா நியூஸ் பேப்பரும் படிச்சாதான் உங்களுக்கு என்னன்னு தெரியும். யூ கேனாட் கம்யூனிகேட், ஒருத்தர் பேச முடியாது. 2வது அன்னைய தேதியில இந்த ஜூம் மீட்டிங் எல்லாம் இப்படி எல்லாம் கிடையாது. ஏன் கிடையாது? ஜூம் மீட்டிங் எவால்வ் ஆனதே அதுக்கு பிறகுதான். ஏன்னா அன்னைய தேதியில இந்த ஜூம் மீட்டிங் நிறைய கம்பெனிஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப இந்த ஸ்பீக்கர் இது கிடைக்காது, இந்த கேமரா கிடைக்காது, எக்ஸ்டர்னல் கேமரா கிடையாது.
இங்க இருக்க கடையில போய் நின்னீங்கன்னா 4 மாசம், ஏன்னா வேர்ல்டு முழுக்க அட் a டைம்ல எல்லாரும் இருந்த கேமராலாம் வாங்கிட்டு போயிட்டாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறதுக்காக. என்ன விலை வித்துச்சு தெரியுமா? பிளாக்ல விற்கிற மாதிரி வித்தாங்க. அப்பவும் கிடைக்கிறது இல்ல. அதுக்கு பிறகுதான் ஒரு நார்மல்சி வந்த பிறகுதான் மறுபடியும் ப்ரொடக்ஷன் வந்ததுனால இதெல்லாம் கிடைச்சது. இப்போ ஜூம் மீட்டிங் இப்போ நடந்துகிட்டு இருக்கு, ஒரு ரொட்டீனா நடந்துகிட்டு இருக்கு ஜூம் மீட்டிங். அதனால இந்த பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டியில யார் இருக்காங்க, என்ன சொல்றாங்க, அது எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, அந்த மெம்பர்ஸ் கிட்ட பேசலாமா, இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ்ல பேசலாம்னா வாய்ப்பே கிடையாது அன்னைக்கு. இருந்தும் பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போச்சு. பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி ஒர்க்கர்ஸ்க்கு இன்னைக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதோ அதை குறைக்காதே அப்படின்னு சொல்லிச்சு. இதான் இதுல இன்னொன்னு அடுத்தது மேனுவல் ஆன் பார்லிமெண்டரி ப்ரொசீஜர். இந்த இது என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு பில் ப்ரெசென்ட் பண்றாங்க, அந்த பில் வந்து பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போகுது. ஸ்டாண்டிங் கமிட்டி சில மாடிஃபிகேஷன் சொல்லுதுன்னா அப்ப என்ன செய்யணும்? இந்த அபிஷியல்ஸ் பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி ரிப்போர்ட்டை கொண்டு வந்து பார்லிமெண்ட்ல வைக்கணும். அது இல்லாம இன்னொரு பில் வைப்பாங்க. நம்ம முதல்ல இந்த பில் வச்சோம், அதுக்கு ஸ்டாண்டிங் கமிட்டி இப்படி சொல்லிச்சு, அதனால அந்த போர்ஷனை நாங்க இப்படி மாத்திருக்கோம் அப்படின்னு இன்னொரு சப்ளிமெண்டரி டீடைல்ஸ் தருவாங்க. இந்த மூணையும் சேர்த்து வைப்பாங்க. ஏன்னா ஸ்டாண்டிங் கமிட்டி பார்த்தது மொதல் பில்லு, அதுல எதை மாடிஃபை பண்ணிருக்காங்களோ அதை மட்டும் தான் மாடிஃபை பண்ணணும். புதுசா எல்லாம் மாடிஃபை பண்ண முடியாது. நீங்க புதுசா மாடிஃபை பண்ணணும்னா வேற பில்லா நீங்க கொடுத்துக்கணும். அதை வந்து சொல்லுது எது? இந்த மேனுவல் ஆன் பார்லிமெண்டரி ப்ரொசீஜர். இது ஒரு புத்தகம் 2018 ரிவைஸ் பண்ணாங்க. அந்த புத்தகத்திலேயே பாரா 911 அதுல ஸ்பெசிபிக்கா இருக்கு. பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு எல்லாம் போச்சோன்னா நீங்க அதுக்கப்புறம் திருத்தும் பொழுது எப்படி பார்லிமெண்ட்ல பிளேஸ் பண்ணணும், அந்த ஃபார்முலாவை இவங்க ஃபாலோ பண்ணல. என்ன செஞ்சாங்க? பழைய பில்லுல பார்லிமெண்ட் பில் கொடுத்தோம், ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போச்சு. ஸ்டாண்டிங் கமிட்டி வேல்யூபிள் சஜஷன்ஸ் கொடுத்துச்சு. அதனால எல்லாம் செஞ்சு ஃப்ரெஷ் பில்லா கொண்டு வந்துட்டோம். ஏன்னா நிறைய கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க, அதனால ஃப்ரெஷ் பில்லா கொண்டு வந்துட்டோம்னு இன்னும் ஃப்ரெஷ் பில்லா கொண்டு வந்து வச்சாங்க. வச்சு 3 நல்லா பாஸ் ஆயிடுச்சு. அந்த ஃப்ரெஷ் பில்லுல பார்லிமெண்ட்ல ஸ்டாண்டிங் கமிட்டி சொன்னதை மட்டும்தான் செஞ்சிருந்தாங்கன்னா ஓகேனா விடலாம். நாம இல்ல, பார்லிமெண்டரி கமிட்டி சொல்லாததை செய்தார்கள், பார்லிமெண்டரி கமிட்டி சொன்னதை செய்யவில்லை. எப்படிங்க அதிகாரம் இருக்கு இந்த ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்க்கு இந்த ஒரு தூரத்துக்கு பார்லிமெண்டோட விளையாடுறதுக்கு? முதல் பில்லுல நீங்க சொல்லாதத ஃப்ரெஷ் பில்லுல சொல்றீங்க. அது பார்லிமெண்டரி கமிட்டி சஜஷன் கிடையாது. சின்னதா ஒரே ஒரு எக்ஸாம்பிள், முதல் பில் நீங்க கொண்டு வைக்கும் போது பில் நம்பர் 375 என்ன சொல்றீங்க? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இஎஸ்ஐ கார்பரேஷனுக்கும் பணம் யாருக்கு எவ்வளவு பணம் கொடுப்பது என்பதில் பிரச்சனைகள் வந்தால் அதுக்கு ஆர்பிட்ரேட்டரை வைப்போம். அந்த ஆர்பிட்ரேட்டர் ஹைகோர்ட்டுடைய சிட்டிங் ஜட்ஜ் இல்ல ரிட்டையர்டு ஜட்ஜா இருப்பாருன்னு எழுதியிருக்கு. பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஒண்ணுமே சொல்லல அதை பத்தி. திருப்பி புது பில்ல வருது, அந்த ஆர்பிட்ரேட்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் அமர்த்தும் யாராவது ஒருவராக இருப்பார். எப்படிங்க ஹைகோர்ட் ஜட்ஜா இருப்பாருன்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் அந்த ஸ்ட்ரெஸ் அப்படியே தூக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைக்கும் ஒருவர் வருவாருன்னு சொல்றீங்களே, சென்ட்ரல் அப்பாயின்மெண்ட் வருவது, அந்த மாதிரி திருத்துவதற்கு உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தார்கள்? பார்லிமெண்ட்ல நீங்க முதல்ல கொடுத்த பில்ல ஹைகோர்ட் ஜட்ஜ் தான் இருப்பாருன்னு சொல்லியிருக்கீங்க. அதை பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி பார்த்துட்டு அதை கடந்து போயிடுச்சு. அதாவது என்னன்னு கேட்டா இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப அப்படியே தானே வரணும். அதன புது பில்ல நீங்க மாத்துறீங்களே, எங்க இருக்கு? எத்தனை மாற்றங்கள்! இல்லாததெல்லாம் சேர்த்திருக்காங்க, சொன்னதெல்லாம் விட்டாங்க. பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி சொன்னிச்சே பெனிஃபிட்ஸ் வந்து குறைக்காதேன்னுட்டு. எப்படி பெனிஃபிட்ஸ் குறைச்சிங்க கடைசியில்? கேட்டா அதே டெஃபினேஷன் இஎஸ்ஐல இன்னைக்கு 90% பெனிஃபிட் தர்றாங்க ஆக்சிடென்ட்டுக்கு. அதே 90% தான் பின்னாடி கொடுக்க போறோம், அடுத்த ரூல்ஸ்ல கொண்டு வர்றாங்க சொல்றாங்க. அது பின்னாடி ஃபார்ம் பண்ணது, முன்னாடி செய்யல. ரெண்டாவது இதான் ஏமாத்துறது. எப்படின்னு கேட்டா அதே 90%, அதே 60, 70, 80% எல்லாம் அப்படியே பின்னாடி ஃப்ரேம் பண்ண ரூல்ஸ்ல எழுதி வச்சிருக்காங்க, உண்மைதான். ஆனா எங்க விளையாண்டுருக்காங்கன்னா வேஜஸ்ங்கிற டெஃபினேஷன்ல இஎஸ்ஐல செக்ஷன் 222 இஎஸ்ஐ ஆக்ட்ல அதுல வேஜஸ்னா என்ன எழுதிருக்கும்? நீங்க எந்த அமௌண்ட் கொடுத்தாலும் வேஜஸ்ல சேர்ந்துடும். அது கான்ட்ராக்ட் எக்ஸ்பிரஸ் ஆர் இம்ப்ளைடு.
அதுல சேரும். சின்ன எக்ஸாம்பிள், ஒரு ஃபேக்டரி ஒன்று, அந்த ஃபேக்டரியில நான் சொல்றது 1990 85லேருந்து 90 அந்த பீரியட்ல ஒரு பெரிய ஃபேக்டரி, ரொம்ப ஃபேமஸ் ஃபேக்டரி இது. அவங்க வந்து அட்டண்டன்ஸ் போனஸ் தராங்க. ஒரு ஃபேக்டரியில 26 நாள் எந்த தொழிலாளி வேலைக்கு வர்றாரோ அவருக்கு ஒரு மாசத்துக்கு 10 ரூபாய். 8:27. எத்தனை மணி சார் முடிக்கணும்? ஹலோ சார், கேக்குதா? பேசுங்க இன்னொரு 1/4 மணி நேரம் எடுத்துக்கலாம். சரி. அவருக்கு 10 ரூபாய் வந்து அட்டண்டன்ஸ் போனஸ் தருவோம் அப்படின்னு சொல்றாங்க. 10 ரூபாய் அன்னைக்கு பெரிய அமௌண்ட் தான். அதை வந்து ஆனா இது 3 மாசத்துக்கு ஒரு தடவை தரப்படும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஏன்னா இஎஸ்ஐல 2 மாசத்துக்கு மேற்பட்டு இருந்தா அது வேஜஸ் இல்லைன்னு ஒரு லைன் இருக்குது அந்த டெஃபரன்ஸ்ல. அதனால அவங்க 3 மாசத்துக்கு ஒரு தடவை தான் அந்த கொடுப்போம் அப்படின்னு எழுதியிருக்காங்க. இஎஸ்ஐ பணம் கட்டல. அதுல இன்ஸ்பெக்டர் ரிப்போர்ட் வருது, என்கிட்ட மேட்டர் வருது. கேட்குறேன், எப்படிங்க இது வந்து அந்த டெஃபரன்ஷன்ல வருது, இதுக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் கட்டித்தான் ஆகணும் இந்த பணம், இந்த அமௌண்ட்ல 10 ரூபாயில. இல்ல சார் அதுல வராதுன்னாங்க. இல்ல வரும் அப்படின்னு நான் ஆர்கியூ பண்ணி அப்புறம் ஆர்டர் இஷ்யூ பண்ணியாச்சு. எப்படி கேட்டேன் அவங்க கிட்ட, எழுதும் அந்த ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது, 26 நாள் வேலை செஞ்சா 10 ரூபா கிடைக்கும் எக்ஸ்ட்ராங்கிறது அந்த தொழிலாளிக்கு எப்படி தெரியும்? அதுக்கு ரொம்ப நாள் யோசிச்சுட்டு பதில் சொன்னாங்க, இல்ல சார் நாங்க கேன்டீன்ல போர்டில் எழுதி போட்டிருந்தோம்னாங்க. இட் இஸ் இம்ப்ளைடு கான்ட்ராக்ட். வேஜஸ் டெஃபரன்ஷன்ல எனி அமௌண்ட் பெய்டு, ஒரு கான்ட்ராக்ட் ஒர்க்கர்ஸுக்கும் முதலாளிக்கும் ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம், அந்த ஒப்பந்தம் எக்ஸ்பிரஸாகவும் இருக்கலாம் இம்ப்ளைடாகவும் இருக்கலாம்னு இருக்கு. இது இம்ப்ளைடு. நீங்க வந்து இல்ல சார் பைலேட்டரல் இல்ல, ஆமா பைலேட்டரல் இல்ல, 2 பேரும் சேர்ந்து கையெழுத்து போடல, ஒரு செட்டில்மெண்ட் எல்லாம் இல்லதான். ஆனா நீங்க இதுக்கு இது இருந்துச்சுன்னா கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அதனால தெரிஞ்சுதானே அவர் வர்றாரு. அது அதனால கம்யூனிகேஷன் இஸ் தேர். நீங்க ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கீங்க, அந்த ஆஃபருக்கு அவர் அக்செப்டன்ஸ், ஆஃபர் அண்ட் அக்செப்டன்ஸ் ரெண்டும் அங்க இருக்கு. அதனால இம்ப்ளைடு கான்ட்ராக்ட்ல வருது, எக்ஸ்பிரஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டாச்சு. போட்ட உடனே கடைசியில 3 மாசம் கழிச்சு வந்தாரு, வேற ஒரு இதுக்கு வந்தாரு. ஏன்னா அதுல பணம் கட்டிட்டீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்ப என்ன சொல்றாரு, இல்ல சார். எப்படிங்க நீங்க அந்த ஆர்டரை நீங்க சேலஞ்ச் பண்ணுவீங்க? இல்ல சார் சேலஞ்ச் பண்ணல, என் கம்பெனிக்கு வந்து ஒரு ஸ்டாண்டிங் கவுன்சில் ஒருத்தர் இருக்காரு, வக்கீல், அவருக்கு மாசம் மாசம் பணம் கொடுக்குறோம், ஆனா கேஸே ஒண்ணும் இல்லை, சரி இந்த கேஸை கொடுன்னு சொல்லிட்டாங்க. அவர் கேஸ் போட்டுருக்காரு. கேஸ் போட்டு தோத்து போய் கடைசியில பணம் கட்டினாங்க. அது அடுத்த விவகாரம். ரொம்ப ஒரு சின்ன அமௌண்ட்டுக்கு ஒரு எம்ப்ளாயர் கோர்ட்டுக்கு போறாரு. இதுக்கு சொல்ல வரேன், கான்ட்ராக்ட் வந்து எந்த அளவுக்கு இஎஸ்ஐ ஆக்ட்ல தொழிலாளிக்கு மேக்சிமம் பெனிஃபிட்ஸ்ல வேஜஸ்ல அந்த அவர் கொடுக்க வேண்டிய பெனிஃபிட்டை கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் அது. நீங்க எப்படி திடீர்னு அதை மினிமத்துக்கு கொண்டு போனீங்க? மினிமம் வேஜஸ் ஆக்ட்ல உள்ள டெஃபரேஷனை எல்லா ஆக்டும் கொண்டு வந்துட்டாங்க. இது என்ன புதுசா நீ கண்டுபிடிச்சதா? இது அந்த காலத்திலேயே தெரியாதா? 1948 சட்டம் பாஸ் பண்ணும்போது மினிமம் வேஜஸ் ஆக்ட் கொண்டு வரும்போது அதே வேஜஸை எல்லாத்தையும் வச்சுட்டு போறாங்க. எதுக்காக வெவ்வேறு ஆக்டுக்கு வந்து அந்த வேஜஸ் டெஃபரேஷனை மாத்தினாங்க? அவரோட நீங்க பெரிய அறிவாளியா? கிடையாது. இருக்கலாம், அறிவாளியா இருக்கலாம், ஆனா அவரோட நீங்கள் நல்லவர்கள் கிடையாது. யூ பி கிளவர் பட் யூ ஆர் நாட் ஹானஸ்ட். இன்றைய அரசு ஹானஸ்ட் அரசு இல்ல. அவங்க தேவர் கைண்ட், யூ ஆர் நாட் கைண்ட். மக்களை பற்றி கவலைப்பட்டார்கள், நீங்க கவலைப்படவில்லை. இவங்க சட்டம் ஏற்றுறாங்க, இந்த மாதிரி பார்லிமெண்ட்டை ஏமாத்துறாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் 6/3/2017 கொண்டு வந்தாங்க. அதை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்தது 1/3/2018 இன்னொரு கொண்டு வந்தாங்க லேபர் கோடு, அதையும் வித்ட்ரா பண்ணாங்க. அதுக்கடுத்தது 17/9/2019 இன்னொரு 3வது கோடு கொண்டு வந்தாங்க. அதை என்ன பண்ணாரு, அது கொரோனா வந்துகிட்டு இருக்குது, 13/4/2019 எக்ஸிக்யூட்டிவ் சீக்கிரமா லேபர் கோட கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு நடுப்புற ஏன் இதுக்கு வந்து ஆர்டினன்ஸ் பாஸ் பண்ணக்கூடாது, அவசர சட்டம் போட்டு கொண்டு வர்றது. ஆனா 4/10/2019 லேபர் மினிஸ்ட்ரி அதுக்கு பில்ல திருப்பி அனுப்பிட்டாங்க. டு ரீஜிக் த டிராஃப்ட் சோஷியல் செக்யூரிட்டி கோட். பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் பிஎம்ஓ அதை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. புல்ட் அப் த ப்ரொபோசல். அவங்க பில் சரியா கொண்டு வரல,
கிக் ஒர்க்கர்ஸ் எல்லாம் சேல்ஸ் செய்யணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டாங்க. திருப்பி அனுப்பிட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? அவங்க கொடுத்த பில்லு திருப்பி போயிடுச்சு. அவ முழு ஸ்டேப்ல வரப்போகுதுன்னு நான் உட்காந்துட்டு இருக்கிறோம். ஆனா நேரா பார்லிமெண்ட்டுக்கு போயிடுச்சு பில்லு. 4th டிராஃப்ட் அது டைரக்ட்லி சென்ட் டு பார்லிமெண்ட் ஆஸ் பில் நம்பர் 375 16/12/2019. அப்புறம் பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போகுது. பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி ரிப்போர்ட்ல ஒன்றும் இல்லை, சின்னதா ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் இன்னைக்கு தேதியில கொடுத்துட்டு இருக்காங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் எவ்வளவு? முதல்ல ஒரிஜினலா கொண்டு வந்தது வந்து ஒரு தொழிலாளிக்கு அந்த ஃபேக்டரியில வேலை பார்த்து அந்த ரெட்ரன்ச்மெண்ட் இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ்னால ஃபேக்டரி க்ளோஸ் பண்றதுனால வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்துடுதுன்னு சொன்னா முதல் ஒரு வருஷத்துக்கு வந்து 50%, அதுக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு 25% அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ் உண்டுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை முழுக்க 50ஆவே ஆக்கியிருக்காங்க. இப்போ அடல் பிஹாரி ஸ்கீம்னு கொண்டு வந்திருக்காங்க. அதுல இதை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, வெரி குட். இப்ப இதுல விட்டுட்டாங்க. இந்த சட்டத்துல அது கிடையவே கிடையாது. கொண்டு வந்திருக்கோம். எப்படி நீங்க இருக்கிற பெனிஃபிட்டை குறைக்காதேன்னு சொல்லும் பொழுது நீங்க எப்படி அதுக்கு வந்து இல்லாம ஆக்குறீங்க? இந்த சாப்டர் எல்லாம் படிச்சா தெரியும். படிக்கிறதுக்கு நேரம் இப்போ இருக்குல்ல. இது 838 பாரா நம்பர் 8.38. இதுல இந்த கோடு போட்டிருக்கு பாருங்க. அந்த இடத்துல என்ன கமிட்டி, அதாவது பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி இம்ப்ரெஸ் ஆன் மினிஸ்ட்ரி டு அக்கார்டிங்லி மாடிஃபை த கிளாஸ் டு அல்லே அப்ரிகன்ஷன். பல பேர் பயப்படுறாங்க, நீங்க பெனிஃபிட்ஸை குறைக்க போறீங்கன்னு சொல்றாங்க. இது சொல்றது யாரு? பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி சொல்லுது. ரைஸ் இன் மெனி குவார்டர்ஸ், பல இடங்கள்ல சொல்றாங்க பெனிஃபிட்டை குறைக்கிறீங்கன்னு. அதனால அதெல்லாம் அந்த பயங்களை போக்கி அஷ்யூர், உறுதிமொழி கொடுங்கள், எல்லா பெனிஃபிட்ஸும் இன்னைக்கு உள்ள மாதிரி சேம் ஆஸ் prescribed and given under the existing provisions of the ESI Act. இன்றைய ESI Actல சொல்லப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிற அதே பெனிஃபிட்ஸை கொடுப்பேன் என்று உறுதிமொழி கொடுங்கள்னு சொல்றாங்க. செய்யலையே. பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி சொன்னது அதோட காத்துல விட்டாங்களே. இதான் அந்த பாரா. இந்த கடைசி 2 லைன் பாருங்க. would remain the same as prescribed and given under the existing provisions of the ESI Act. இது பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி சொன்னது. ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. ஏன்? இது ஆக்சுவலா லேபர் கோட் கிடையாது, இது ஸ்லேவ் லேபர் கோடு. தொழிலாளர்களை அடிமையாக்குவதற்காக. சோஷியல் செக்யூரிட்டிங்கிறது பாதுகாப்பு. சரி, நமக்கு உடம்பு சரியில்லைன்னா இந்த ஹாஸ்பிட்டல் போனா நமக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க ஃப்ரீயா, இல்ல நமக்கு வந்து நார்மல் பணம் வாங்கிட்டு கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு செக்யூரிட்டி வருது. ஈவன் பிரைவேட் மெடிக்கல் இன்சூரன்ஸ், வாட் எவர் இட் இஸ், நமக்கு இன்சூரன்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்ப மனசுல ஒரு ஆங்ஸைட்டி போகுது. உடம்புக்கு நோய் வருதோ இல்லையோ, நோய் வருமோ என்ற வந்தால் என்ன செய்வது என்ற கவலை வந்து மனிதனுக்கு போக வேண்டும். அதுதான் செக்யூரிட்டிங்கிறது. அந்த செக்யூரிட்டிக்காக உள்ளதுதான் சோஷியல் செக்யூரிட்டி. ஜெர்மனில எல்லாம் ஆரம்ப காலத்துல இதெல்லாம் இல்லாதப்ப என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, ஒர்க்கர்ஸ் கோஆபரேட்டிவ்ஸ், அவங்க ஒவ்வொரு ஃபேக்டரியில இருக்கிற ஒர்க்கர்ஸ் வந்து அவங்களா ஒரு கோஆபரேட்டிவ் ஜெர்மனில ஆரம்பிச்சது. அவங்க ஒரு பணம் போடுவாங்க. அந்த பணத்தை வச்சுட்டு யாருக்கும் உடம்பு சரியில்லைன்னா அந்த பணத்துல நம்ம எடுத்துக்கலாம், அந்த தொழிலாளி சொல்லி வச்சிருந்தாங்க. ஆனா எவ்வளவு முடியும்? ஒரு சின்ன யூனிட். அதனாலதான் கவர்மெண்டே அதை எடுத்து நடத்தும் போது நாடு முழுக்க உள்ள எல்லார்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி, எல்லா தொழிலாளர்கள்ட்ட இருந்து பணத்தை வாங்கி வச்சு அதை கொடுக்குது. அதை வந்து தனியார்கிட்ட கொடுக்கல, கவர்மெண்ட்ல கொடுக்குது. அதனால கவர்மெண்ட் வந்து நிச்சயமாக தவறு செய்யாது. தவறு செய்தால் நம்ம கேட்க முடியும் என்ற நம்பிக்கை ஒரு மனிதனுக்கும் இருக்கு. அதுதான் இஎஸ்ஐனுடைய சக்சஸ். இந்த ஸ்கீமை இன்னும் அழகா நடத்தலாம். பெனிஃபிட்ஸுக்கு இதுதான் பெனிஃபிட்ஸ்லாம் கிடையாது. பெனிஃபிட்ஸுக்கு இன்னும் எல்லையே இல்லை. ஒவ்வொரு நாட்டில் கொடுக்குற பெனிஃபிட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அந்த நோக்கி போகிறத விட்டுட்டு இருக்கிற பெனிஃபிட்ஸை குறைக்கிறீங்களே, நீங்க எல்லாம் எந்த விதத்துல நீங்க மனிதாபிமானத்தோட செயல்பட்டு இருக்கிறீர்கள்? மெடிக்கல் காலேஜை டேக் ஓவர் பண்றது, அது தனி கதை நடந்துகிட்டு இருக்குது. அதான் பில் நம்பர் 121 ஃப்ரெஷ் பில்லா வைக்கிறாங்க. பார்லிமெண்ட் ஸ்டாண்டிங் கமிட்டி சொன்னதை கேட்காம ஃப்ரெஷ் பில்னு வச்சு அதில் சம்மந்தம் இல்லாதெல்லாம் சேர்த்து அவங்க அந்த கமிட்டி சொன்னதெல்லாம் விட்டுட்டு ஒரு சட்டம் பாஸ் கொண்டு வந்தாங்க. கடைசியில் கெசட்டா வந்துருச்சு. அதுதான் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது. காரணம் என்ன சொல்றாங்க கேட்டா, நம்மகிட்ட சொல்லலை,
அவங்க இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறது பல இடங்கள்ல அவங்க சொல்றது, அதாவது எதற்காக பெனிஃபிட்ஸை குறைக்கிறாங்க. ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். ஏன் காமன் இல்லாத சட்டங்கள், விதவிதமான சட்டங்கள், வெவ்வேறு நோக்கங்களுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வெவ்வேறு மாதிரில இருக்கணும். எல்லாத்துக்கும் மினிமம் வேஜஸை கொண்டு வந்தா எப்படி? மினிமம் வேஜஸ் பர்பஸே வேற. இதை விட நீ குறைச்சு கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுல தான் மினிமம் வேஜஸ். மினிமம் வேஜஸை விட குறைச்சு கொடுத்த எம்ப்ளாயர்ஸ் தெரியும், மேட்டூர்ல கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பெருமாள். ஏன்னா இதுக்கே ஆளுங்க நிறைய வருது. வரும் சார். நீங்க அதாவது ஜெர்மன் ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா யூதர்களுக்கு சம்பளமே கிடையாது, வேலை வாய்ப்பு கிடையாது, பட்னி போட்டிருப்பாங்க. வந்து வேலை செஞ்சீங்கன்னா ஒரு வேளை சாப்பாடுன்னா அதுக்கு கியூ நின்னுச்சு. தட் இஸ் கால்டு ஸ்லேவ் லேபர். உங்களுக்கு ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் அதுக்காக செய்யறாங்களாம். அவங்க பிசினஸ் மேனுக்கு கஷ்டம் கிடையாது கால்குலேஷன்ல. தொழிலாளியை கசக்கி புழிஞ்சா காசு. காரணம் கேட்டா அந்த நாட்டை விட இந்த நாட்டுல பொருள் சீப்பா இருக்குது, அதனால ட்ரேடு இன்க்ரீஸ் ஆகணும்னா நம்ம பொருளை சீப்பா கொடுங்க. ஓகே, சீப்பா கொடுங்க. சீப்பா கொடுக்கணும்னா என்ன செய்யணும்? லேபருக்கு கொடுக்கறது நடத்துறாங்க. சீப்பா கொடுக்கணும்னா நீங்க என்ன செய்யணும்னு கேட்டா, அரசியல் கட்சிகளுக்கு டொனேஷன் கொடுக்காதீங்க, அரசாங்க அலுவலர்களுக்கு லஞ்சம் கொடுக்காதீங்க, எலக்டோரல் பாண்ட்ஸை ஒழிச்சிருங்க. நிச்சயமாக ஒவ்வொரு ஸ்டேட் ஆர்கனைசேஷன்ஸுக்கு பணம் கொடுக்காதீங்க. அதை நிறுத்தினாங்கன்னாலே ஒர்க்கர்ஸுக்கு கொடுக்கறதுனால உங்களுக்கு நிச்சயமாக ஓவர் ஹெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகாது. ஏன்னா ஒர்க்கர்ஸுக்கு நிறைய கொடுக்கும் போது என்ன ஆகுது? அங்கே வில்லிங் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் லேபர் ஒர்க் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. எவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் வேர்ல்டு முழுக்க மிக அருமையான எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு நிறைய. when you pay the workers more, they do work more. அவங்களுக்கே தெரியாம அவங்க வேலை பார்ப்பாங்க. இந்த கமிட்மெண்ட், லாயல்ட்டி இருக்கும். நிறைய சொல்லலாம், அது இப்ப நேரம் இல்ல. அடுத்தது ஜஸ்ட் பாருங்க. நீங்க உங்க நாட்டுல சீக்கிரம் முடிய போறேன். உங்க நாட்டுல உங்கள் தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை குறைச்சு கொடுத்துதான் உங்க பொருளை வெளிநாட்டுல இன்டர்நேஷனல் ட்ரேட்ல குறைச்ச விலைக்கு வித்து மார்க்கெட்டை பிடிக்கும்லாம் சொன்னீங்கன்னா நீங்கள் ஏமாற்றுகிறீர்கள். மட்டும் இல்ல, இட்ஸ் அ கிரைம். இன்டர்நேஷனல் கிரைம் அது. இன்டர்நேஷனல் லெவல்ல எப்படி எல்லாம் இருக்கு. அது வேர்ல்டு பீஸை எப்படிலாம் த்ரெட்டன் பண்ணும் அப்படிங்கிறதுக்கு ILOவுடைய சார்ட்டர் 1919 கொடுத்த சார்ட்டர்லயே எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. சீப் லேபர் அப்படின்னீங்கன்னா பாருங்க, தொழிலாளிக்கு சம்பளம் கொடுக்கறத குறைச்சிட்டா அவர் சீப் லேபர். அப்படி இருக்கக்கூடாது. எந்த தொழிலாளிக்கும் சம்பளத்தை குறைச்சு தரக்கூடாது. அவருடைய இது சொல்றது யாரு? இந்தியாவில் உள்ள லா கமிஷன், ஒர்க்மேன் காம்பன்சேஷன் ஆக்ட பத்தி ரிவ்யூ பண்றதுக்காக லா கமிஷனுக்கு அனுப்பும் போது லா கமிஷன் சொல்லுது, காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் ஷுட் பேர் த பிளட் ஆஃப் த ஒர்க்மேன். அந்த தொழிலாளியோட ரத்தம் அது அந்த பொருளுடைய விலையில் இருக்க வேண்டும். அப்ப என்ன அர்த்தம்? ஒர்க்கர்ஸ் கொடுக்குற சம்பளத்தை குறைச்சு விட்டு நீ பொருளை காஸ்ட குறைச்ச விலைக்கு விற்கிறேன்னு சொல்லக்கூடாது. எல்லா நாடுகளும் இதை செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு காம்படிஷன்ல இது ஒரு பிரச்சனை. ஒர்க்கர்ஸ் கொடுக்குற சம்பளம் ஒரு பிரச்சனையாக இருக்காது. ஆனா இதை குறைச்சாதான் நம்ம ப்ராடக்ட்டை காம்படிட்டிவா விற்க முடியும். அப்படின்னா நீங்க சொசைட்டிய பிரிமிட்டிவ் ஸ்டேஜ், காட்டுமிராண்டிகள் காலத்துக்கு கொண்டு போறீங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. நீங்க உங்க நாட்டுல இப்படி செஞ்சீங்கன்னா அது அடுத்த நாட்டை பாதிக்கும். சப்போஸ் அது மாதிரி இப்ப இதை எடுத்துங்க, ஐடிலயே அமெரிக்கன் கவர்மெண்ட் என்ன சொல்லுது, நீ யாரை என்கேஜ் பண்றியோ ஐடிக்கு ஃபாரின்ல இங்க கொண்டு வந்து ஆளை சேர்க்கறியா சரி, ஆனா இங்க அமெரிக்கன்ஸுக்கு என்ன சம்பளம் தரணுமோ அதைத்தான் அவனுக்கு தரணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க எந்த அளவு நடக்கிற நடைமுறையில இருக்கிறது அடுத்த விவகாரம். பட் அவங்க சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி குறைச்சு அங்க இருந்து இன்னொருத்தவங்க வர்றாங்க, அவங்களுக்கு குறைச்சி சம்பளம் கொடுத்தா இங்க இருக்கவங்களுக்கு லிவிங் வேஜஸே கிடைக்காம போயிடும். வெளியாளுங்க வர்றாங்க, குறைச்ச வேலைக்கு செய்யறாங்க, நம்ம ஆளுக்கு எதுக்கு கூட தரணும் அப்படிங்கிறப்ப அவனுக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கே அவன் லைவ்லிஹுட் அவுட். இதற்காகத்தான் ஒர்க்கர்ஸ் கொடுக்குற சம்பளத்தை எடுத்து சம்பளத்தை குறைச்சு பொருளை சீப்பாக்காதீங்கன்னு சொல்லி லா கமிஷன் சொல்லியிருக்கு. ஆனா ஓகே, இப்ப இதைத்தான் ILO சொல்லுது. ILO 1919 சொல்லும் பொழுதும் இதே இந்த 3வது பாராள பார்க்கலாம். ப்ரொடெக்ஷன் டு த ஒர்க்கர்ஸ் அகைன்ஸ்ட் சிக்னஸ், டிசீஸ், இன்ஜுரி, ஹாரிசன்டல் எம்ப்ளாய்மெண்ட், இதெல்லாம் ESI ஆக்ட்ல உள்ளதெல்லாம் அவங்க அன்னைக்கே ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. அதன்படிதான் சட்டங்கள் வந்துச்சு. இதுல எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க கேட்டா, யூனிவர்சல், உலகம் முழுவதும் அமைதி நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் அது சமூக நீதிப்படி இருக்க வேண்டும்.
அப்பொழுதுதான் அது எங்க சமூக நீதி வந்து எங்கே இருக்க இல்லையோ அது உலக அமைதியை பாதிக்கும். ஒரு நாட்டில் இந்த தொழிலாளர் சட்டங்கள் சரியாக செயல்படவில்லை என்றால் அது பக்கத்து நாட்டை பாதிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கு இதுல மெக்சிகோவில் சரியான தொழிலாளர் சட்டங்கள் இல்லாதனால அவங்க என்ன செய்யறாங்க, அமெரிக்காவுக்கு மைக்ரேட் ஆகுறாங்க. பங்களாதேஷ்ல ஒரு காலத்துல, இப்ப இல்ல, ஒரு காலத்துல இந்த சட்டங்கள் சரியா செயல்படாதனால பங்களாதேஷ்ல இருந்து மைக்ரன்ஸ் இந்தியாவுக்குள்ள வந்துட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க நம்மளை கிண்டல் பண்றாங்க. அடுத்த விவகாரம் எந்த ஒரு நாடு ஒர்க்கர்ஸ் ஹியூமன் கண்டிஷன் ஆஃப் லேபர், மனிதாபிமான அடிப்படையில் உள்ள சட்டங்கள் அது நிறைவேற்றவில்லை என்றால் அது அந்த நாட்டை மட்டும் பாதிக்காது, மற்ற நாடுகளையும் பாதிக்கும். இது 1944 ஐநா சபை சொல்லுது பிலடெல்பியாவில். அதுல என்ன சொல்றாங்க, லேபர் இஸ் நாட் எ கமாடிட்டி. ஒரு கத்திரிக்காய் கிடைக்கலன்னா விலை கூட வரும், நிறைய கிடைச்சதுதான் விலை குறையும். ஒர்க்கர்ஸ் நிறைய கிடைச்சாங்கன்னா உடனே விலையை குறைச்சிட முடியும், சம்பளத்தை குறைச்சிட முடியாது. நீங்க ஒர்க்கர்ஸ் நீங்க என்கரேஜ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு லிவிங் வேஜஸ் நீங்க கொடுத்தாகணும். அதுக்காக தான் மினிமம் வேஜஸ் ஆக்ட் எல்லாம் வந்தது. இதுல பாருங்க, லேபர் இஸ் நாட் ஏ கமாடிட்டி. அடுத்தது ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் அண்ட் அசோசியேஷன்ஸ். மூணாவது பாருங்க முக்கியமானது, உலகத்தின் எந்த மூலையில் ஏழ்மை இருந்தாலும் அது உலகத்தின் வேறு எந்த மூலையில் வளம் இருக்கிறதோ அவர்களை பாதிக்கும். பாவர்ட்டி எனிவேர் கான்ஸ்டிட்யூட் டேஞ்சர் டு ப்ராஸ்பரிட்டி எனிவேர். அதனால ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேரை கவனிங்கன்னு சொல்லி தலப்பாடா அடிச்சுக்கிறாங்க. இந்த சட்டம் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் பத்தி கவலைப்படாத சட்டம். ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேருக்காக நாங்கள் கவலைப்படுவதாக நடித்து கொண்டு ஏமாற்றி கொண்டு ஒர்க்கர்ஸை ஏமாற்றி முதலாளிகளுக்காக அவரோட நலனுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். ஆனா அதுக்கு கொண்டு வர அந்த அரசு எலக்டோரல் பாண்ட்ஸ் கொண்டு வந்து எம்ப்ளாயிஸ்ட எந்த அளவுக்கு வேண்டுமானாலும் பணத்தை எடுத்து தன்னுடைய கட்சிக்கு சேர்த்து கொண்டு இருக்கிறது. அதுதான் வந்து ரியலா ஓவர் ஹெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம். ஆனா அதை பற்றெல்லாம் பேசாம ஒர்க்கர்ஸோட வயத்துல அடிக்கிறாங்க. அதுக்காக கொண்டு இதை எதிர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. இதனுடைய உண்மைகள் என்ன என்பதை இன்னொரு சமயம் நேரம் கிடைக்கும் பார்க்கலாம். ஐயா ஒரு நிமிஷம் இடையூறுக்கு மன்னிக்கணும். சொல்லுங்க ஐயா ஒரு நிமிஷம். தொடர் என் சேகர், நீங்க வந்து கொஞ்சம் மியூட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு நான் மெசேஜ்லாம் அனுப்பிச்சிட்டேன் நிறைய தடவை. தயவு செஞ்சு மியூட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். தொடர்ந்து இறைச்சல் வந்துட்டு இருக்கு, இடையூறா இருக்கு. தொடர் என் சேகர் நீங்க மியூட் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. எல்லாரும் அவங்க மைக் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. வீடியோ ஆன் பண்ணாலும் பரவாயில்ல, மியூட் மட்டும் தயவு செஞ்சு பண்ணிருங்க. தோழர் என் சேகர் மியூட் பண்றீங்களா? தோழர் என் சேகர் அவர் ஆன் பண்ணி வச்சுட்டு அங்கிட்டு இருக்க போறாருங்க. ரொம்ப நமக்கு நிறைய தடவை மெசேஜ் அனுப்பிச்சிட்டேன். கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மியூட் மட்டும் கொஞ்சம் பண்ணிடுங்க தயவு செஞ்சு. சரி தொடர்ந்து சொல்லிடுறேன், முடிச்சிடுறேன். ஒரு 2 minutesல முடிச்சிடுறேன். இந்த சட்டம் வந்து முடிங்க. இல்ல நமக்கு டைம் கலாச்சு. நான் பேசிக்கிட்டே இருப்பேன். பேசுறத பத்தி பிரச்சனையே இல்ல. என்ன கேட்கறவங்க தான் பிரச்சனை. என்ன ஆகும், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இது அந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி நம்ம ஆள் ஒருத்தருக்கு இது ரொம்ப பழைய கதை. இது அமெரிக்காவில் போய் பேச போறார் நம்ம ஊர் ஆளு. சொல்லுங்க பெருமாள்கிற ப்ரொஃபஸர் சொன்னது அது. இவருக்கு நேரங்காலத்திலேயே பேசுவாரு, பேசிக்கிட்டே இருப்பார். அங்க போய் பேசிக்கிட்டே இருந்தாரு. அங்கெல்லாம் என்னன்னா 1 மணி நேரம்னா 1 மணி நேரம் தான், அதுக்கு மேல வந்து இருக்க மாட்டாங்க. ஆனா இவர் பேசிட்டே இருக்காருன்னு கொஞ்ச நாள் கர்த்தசியோட இருந்தாங்க. தொடர்ந்து பேசுறாரு. உடனே என்ன செஞ்சாரு, ஒருத்தர் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறவர் வந்து அவருடைய பேகை திறந்து ஒரு துப்பாக்கியை தூக்கி மேல போடியத்துல வச்சார். அப்பதான் ஆஹா நம்ம அமெரிக்காவில இருக்கோம், இந்த மாதிரிலாம் இஷ்டத்துக்கு பேச முடியாதுன்னு தெரிஞ்சுது. இல்லைங்க நான் பேசுறத நிறுத்திடுறேன் அப்படின்னாரு இவரு. இல்ல நீங்க பேசுங்க, இது உங்களுக்கு இல்ல அப்படின்னாரா. ஐயா அப்புறம் யாருக்கு வச்சிருக்கீங்க? இல்ல உங்களை பேச அழைச்சிட்டு வந்தாருல்ல அவருக்கு. என்ன அதனால நான் வந்து பேசுறது இல்ல, நம்ம முடிச்சிருவோம். முக்கியம் நிறைய இருக்கு சப்ஜெக்ட், வந்து வாஸ்ட் சப்ஜெக்ட். முதல்ல சொன்ன மாதிரியே முக்கியமான சில அம்சங்களை வந்து நான் சொல்ல வேண்டிய பெருமளவு சொல்லியாச்சு. இருந்தாலும் இது ஒண்ணு, 1940ல 1939 செகண்ட் வேர்ல்டு வார் ஆரம்பிக்குது. 1940ல சர்ச்சில் வந்து ஒரு ப்ரொஃபஸரை கூப்பிட்டு, வில்லியம் பெவரிட்ஜ் அவரை கூப்பிட்டு, வாருக்கு பிறகுங்கிற பிரிட்டன்ல தொழிலாளர்களுக்கு வந்து நல்ல செக்யூரிட்டி கிடைக்கணும்,
அதுக்கு அவரோட தொழிலாளர் நலனுக்காக ஒரு சட்டம் இயற்றணும். என்ன செய்யலாம், நீங்க வந்து ஐடியா யோசிச்சு கொடுங்கிறார். அவர் ரிப்போர்ட் கொடுத்தார். அந்த ரிப்போர்ட் ரொம்ப ஃபேமஸ் ரிப்போர்ட், வில்லியம் பெவரேஜ் ரிப்போர்ட். அது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டை தீர்க்கும், ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணும், வில்லிங் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் லேபர். முக்கியமானது அதுதான். ஒரு தொழிலாளிகிட்ட ஒரு வேலை கொடுத்தீங்கன்னா he is willing to do it. சும்மா கடனைன்னு வேலை செய்ய மாட்டார், வில்லிங்கா செய்வார். ஏன்னா அவருடைய கவலைகள் எல்லாத்தையும் வந்து கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிடும். அவருக்கு உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டல் போகலாம், ட்ரீட்மெண்ட் ஃப்ரீ. அவருக்கு வந்து கைகால் அடிபட்டுச்சா அதுக்கு வந்து உள்ள காம்பன்சேஷன். அவர் இறந்துட்டாரா, அப்ப அவர் ஃபேமிலிக்கு வந்து இன்றைக்கும் பாருங்க, பாம்பேல என்கிட்ட இந்தியன் எக்ஸ்பிரஸ் எடிட்டர் சொல்றாரு, வந்து அவங்க ஃபேக்டரியில ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு, ஃபேமிலி இறந்துட்டாங்க. இன்றைக்கும் சார் அந்த ஃபேமிலி யாருக்கிட்டையும் போய் நிக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா இஎஸ்ஐ 90% தருது அவருடைய சேலரியில. யாருகிட்டையும் அந்த ஃபேமிலி. அதனாலதான் நான் வந்து இஎஸ்ஐ பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஃபுல்லாவே கட்ட சொல்லிடுவேன். ஏன்னா எந்த ஒரு பிரச்சனையும் அவங்களுக்கு இருக்கா அந்த ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸ் எடிட்டர் சொன்னாரு, என்கிட்ட பர்சனலா சொல்றாரு. இந்த ஸ்கீமை அங்க அந்த ரிப்போர்ட் கொடுக்குறாரு 1942ல. கொடுத்த உடனே இங்க அப்ப அம்பேத்கர் தான் லேபர் மினிஸ்டர். அவர் என்ன செய்யறாரு, அந்த ரிப்போர்ட்டை காப்பி வாங்கி அதை இங்க ப்ரொஃபசர் அதர்கார்ட்ட கொடுத்து இந்தியாவில் இந்த மாதிரி ரிப்போர்ட் தயார் பண்ணுங்கன்னாரு. இந்தியாவில் ரிப்போர்ட் தயார் பண்ணவர் ப்ரொஃபசர் அதர்கார். அதை 15/8/1944 15/8 ஆகஸ்ட் 15 1944 கொடுக்குறாரு அந்த ரிப்போர்ட்டை. 3 வருஷம் கழிச்சு அந்த தேதி இண்டிபெண்டன்ஸ் டே ஆகுது. சுதந்திரம் வந்த உடனே கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னாடியே மினிமம் வேஜஸ் ஆக்ட், இஎஸ்ஐ ஆக்ட், ஃபேக்டரிஸ் ஆக்ட் 3 வந்துச்சு. 3 ஒர்க்கர்ஸ் லெஜிஸ்லேஷன் தான். அதுக்கு தான் பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்றதுக்கெல்லாம் அது எவ்வளவு நாளும் ஆகட்டும், முதல்ல ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேரை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிய சுதந்திரம் அடைஞ்சது அவர்களுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து செஞ்சாங்க. இன்னைக்கு அந்த மினிமம் வேஜஸ் ஆக்ட அதுலயும் குறைச்சு, அதே மாதிரி மினிமம் வேஜஸ் ஆக்ட்ல உள்ள இதையும் குறைச்சிட்டாங்க. அடுத்தது இஎஸ்ஐ ஆக்ட் டெஃபினேஷனை, இஎஸ்ஐ ஆக்ட் வந்து பெனிஃபிட்ஸ் மேக்ஸிமம் வேஜஸ்ல கொடுக்கணும், அதையும் மினிமம் வேஜஸ் கொண்டு போயிட்டாங்க. ஃபேக்டரிஸ் ஆக்டை என்ன சிதம் பண்ணி வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா அது தனி கதை. ஓவர் டைம் வேஜஸ் எல்லாம் வந்து ஓவர் டைம் பீரியடே ஸ்ப்ரெட் ஓவர் பீரியட்லாம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதே உலக நாடுகள் அப்படி செய்யல. உலக நாடுகள்லாம் என்ன செய்யறாங்க கேட்டா, இப்ப லெஷர் ஆர்டிகல் 42ல கொடுக்குறாங்க. லெஷர்ங்கிறது மனுஷனுக்கு முக்கியம். லெஷர் இருந்தாதான் சிந்தனை இருக்கும். நான் வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது மம்முட்டி எடுத்து வெட்டிட்டே இருக்கும்போது நான் வந்து ஒரு பாடல் கவிதை எழுத முடியாது. லெஷர் வேணும். லெஷர் இருக்கும்போதுதான் மனிதன் வந்து ஹியூமன் தாட்ஸ் வந்து அது அடுத்த சிந்தனைகள்ல போகும். அதை தடுக்கிறாங்க. இப்ப அதே மற்ற நாடுகள்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் நேஷனல் லேபர் கமிஷன் வந்து 1969 வச்சப்ப 40 மணி நேரம் தான் வேலை இருக்கணும் மேக்சிமம் சொல்லி இருக்குது. ஆனா இப்ப என்ன பண்ணிருக்காங்க, செகண்ட் நேஷனல் லேபர் கமிஷன் யாரு கேட்டா காங்கிரஸும் கம்யூனிஸ்ட், காங்கிரஸும் பிஜேபி மட்டும்தான். ஏஐடியூஸ் எல்லாம் நேஷனல் இதுல கிடையாது, மெம்பர்ஷிப்பே கொடுக்கல அவங்களுக்கு. ஏஐடியூசி, சிஐடியு, ஹெச்எம்எஸ் they were not called. சைல்டு ஒர்க்கர்ஸ் வந்து சைல்டு லேபர் இருக்கக்கூடாதுன்னு இருக்கு. ஆனா சைல்டு லேபருக்கு வழி சட்டம் பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க. கேட்டா கிளவர்னஸ், நாங்க இப்படி சொல்லலையே அப்படி சொல்லியிருக்கோம். அதாவது ஜக்லரிங்கிறது வந்து உங்களுடைய கிளவர், நீங்க பெரிய அறிவாளின்னு காமிக்கும், ஆனா நீங்க நல்லவர்கள்னு காமிக்காது. அதை இந்த அரசாங்கத்தில் இருப்பவர்கள் தெரிஞ்சு, ஆனா அவங்க கவலைப்படல. அதை பத்திலாம் மனிதாபிமானம் கிடையாது. பாருங்க, ஜெர்மனில குறைந்த நேரம் வேலை பார்க்கும் பொழுது ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்குங்கிறது அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா லெஷர் நிறைய கிடைக்குது. மேன் ஒர்க்ஸ் மோர். ஐஸ்லாண்ட்ல வாரத்துக்கு 4 நாள் தான் வேலை நாள், 3 நாள் லீவு ரொட்டீனா ஆக்குறாங்க. அங்க ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்காட்லாண்ட் அவங்க ட்ரையல் பண்றாங்க, 4 டே வீக் வச்சு ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஒவ்வொரு கண்ட்ரியும் இந்த மாதிரி டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிருக்க நேரத்தில் நீங்க என்னன்னு கேட்டா, மனுஷனுக்கு 8 மணி நேரம் வேலை செய்யணும், 12 மணி நேரம் வேலை செய்வீங்க. ஸ்ப்ரெட் ஓவர். எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவாங்க? ஃபேக்டரிஸ் ஆக்ட் எதுக்கு கொண்டு வரப்பட்டது? 3 சட்டங்கள், மினிமம் வேஜஸ் ஆக்ட், இஎஸ்ஐ ஆக்ட், ஃபேக்டரிஸ் ஆக்ட். 8 மணி நேரம் வேலைக்கு 3மே அம்பேத்கர் இண்டிபெண்டன்ஸுக்கு முன்னாடி, சாரி கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் பண்றதுக்கு முன்னாடி, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். இந்த 3 சட்டங்கள் மட்டும்தான் வந்துச்சு அவசரமாக. அவ்வளவு முக்கியமான உள்ளத ஒண்ணும் இல்லாம சிதாச்சி மின்ஸ் மீட்டு கொத்துக்கறி ஆக்கிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. அதனால நாம
ஜப்பான்ல 4 day week. They are also trying. உலகம் முழுக்க நிறைய வேலை வாங்கணும், ப்ரொடக்ஷன் நிறைய இருக்கணும், ஆனா ஒர்க்கிங் அவர்ஸ் குறைச்சலா இருக்கணும். அதுக்காகத்தான் கண்டுபிடிப்பு, சயின்டிபிக் கண்டுபிடிப்பு. சயின்ஸ் கண்டுபிடிச்ச பிறகும் மனுஷன் மாடு மாதிரி வேலை செய்ய வைக்கிறதுங்கிறது வந்து மனிதனுக்காக உள்ள சொசைட்டியாக இது இருக்காது, யாருக்கோ ஒரு சிலருக்காக உள்ள சொசைட்டியாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லித்தான் வந்து வேர்ல்டு முழுக்க இது பண்ணும்போது இந்தியா ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்குது. இங்கே கொடையலி செங்கோல் குடி ஓம்பல் நான்கும் உடையானாம் வேந்தர் ஒளி, இது வள்ளுவர் சொல்றது. கொடை அருள், அள்ளிங்கிறது அருள். செங்கோல் நேர்மையான ஆட்சி. குடியோம்பல்ங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. அரசனுடைய கடமை என்னன்னு கேட்டா குடியோம்பல். குடியோம்பல்ங்கிறது மக்களை பாதுகாக்கலாம், தளர்ந்த குடிமக்களை யாரால முடியாதவர்களை பாதுகாப்பது, ஏழை மக்கள், இயலாதவர்கள், அவர்களுக்கு பாதுகாப்பு, அவர்களுக்கு சிறந்த அரணாக இருக்கணும் அரசன். அவன் தான் மற்ற அரசர்களுக்கு வழிகாட்டும் ஒளி விளக்கு போன்றவன் அப்படிங்கிறார் வள்ளுவர். இங்க என்னன்னு கேட்டா ஏழைகளை பத்தி கவலையே படாத, பணக்காரனை பத்தி கவலை, பணக்காரனே மேலும் பணக்காரனாக்கு, அவன்கிட்ட இருந்து ஷேர் வாங்கிக்கோ. அதுக்காக தான் எலக்டோரல் பாண்ட் உலகத்துல எந்த நாட்டிலும் இல்லாத மிக தவறான முறையில உருவாக்கப்பட்ட, கொடும் சிந்தனையில் உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு சிஸ்டம் தான் அந்த எலக்டோரல் பாண்ட். ஃபாரின்லாம் ஒரு கட்சிக்கு வந்து இன்னொரு யாரும் டொனேஷன் கொடுத்தாங்கன்னா எவ்வளவு கொடுத்தாங்கன்னு டிரான்ஸ்பரண்டா வச்சு, அந்த கட்சி ஜெயிச்சு வந்துச்சுன்னா அந்த யார் டொனேஷன் கொடுத்தாங்க அவங்களுக்கு ஏதாச்சும் ஃபேவர் பண்றாருன்னு வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க யாருக்கும் தெரியாம கொடுக்கறத சட்டப்படி நியாயப்படுத்தி சட்டமாக்கிட்டாங்கன்னா அது நியாயம் நினைச்சுட்டாங்க. சட்டம் வேறு, நியாயம் வேறு. அதனால மிக தவறான ஒரு கூட்டத்திடம் இந்திய அரசு சிக்கிக் கொண்டிருக்கிறது, இந்திய மக்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அரசு தொழிலாளர்களுக்கு எதிராக மிக கொடிய சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறது. அந்த சட்டங்களில் ஒன்றுதான் கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி. இது செக்யூரிட்டிக்கு பதில் இன்செக்யூரிட்டியை தான் கொடுக்கும். இது நாட்டிற்கு நெடுங்கால தொலைநோக்கில் பார்க்கும்போது நிச்சயமாக நல்லதல்ல. இது மக்களுடைய வாழ்வாதாரத்தை உடனடியாக பாதிக்கக்கூடியது. சட்டம் வந்துச்சுன்னா மறாநாள் இருக்கிற பெனிஃபிட்ஸ் பாதியாக குறையும். இது நீதிமன்றங்கள்லையும் போராடி கொண்டிருக்கிறோம். ஐயா டி.கே. மூர்த்தி அவர்கள், அப்புறம் வஹீதா பர்வீன், மிஸ்டர் கோபாலசாமி ஒருத்தர், அப்புறம் இன்னும் INTUC செக்ரட்டரி ஆதிகேசவன், இவங்க ஏதாச்சும் கேஸ் போட்டிருக்கோம். அதை அங்கே வேற ஒரு ஃபோரத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் நிச்சயமாக உண்மைகளை வந்து கொண்டு வந்து நியாயத்தை நிலைநாட்ட முடியும் என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான உரை. இந்த சட்டத்தினுடைய பல்வேறு டைமென்ஷனையும் ரொம்ப அருமையா கொண்டாந்து வச்சீங்க. தோழர் நடராஜன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. தோழர் T.M. மூர்த்தி இருக்காங்க, ஏதாவது அவங்க சொல்லி நிறைவு செய்து வைக்குமாறு கேட்டு. அண்ணே பேசுறீங்களா? பேசி முடிச்சு பேசுறேன். தோழர் நடராஜன் அவர்கள், நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதாவது சிலருக்கு தான் ஒரு விஷயத்த ஆழமாக போய் அறிவதற்கான திறன் இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு அது என்னங்கிறத மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல தெரியாது. ரொம்ப நல்லா மற்றவங்களுக்கு புரியுற மாதிரி பேசுவாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயத்துக்குள்ள ஆழ நுழைந்து பார்த்து வெளியெடுக்கிற திறன் இருக்காது. ஏதோ பீட்டர் சொல்றாரு, கடைசியா பேசிக்கலாமே, அவரோட நடராஜன் அவர்களுடைய தொலைபேசி என்ன தர்றேன், நீங்க அப்புறமா கூட அவங்ககிட்ட பேசுங்க, அல்லது இப்பவே கூட பேசலாம்னு பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து கைவரப்பட்டவர் தோழர் நடராஜன். மிக அற்புதமாக விஷயங்களை சொன்னாரு. இப்ப நமக்கும் கூட இந்த விவரங்கள் தெரியும் தான். ஆனா அந்த விவரங்களுக்குள்ள மிஸ்ஸிங் லிங்க் இருந்ததை பூராத்தையும் கொண்டு வந்து சேர்த்தாரு. எப்படி வந்து 3 டிராஃப்ட் வைக்கப்பட்டது, 3 டிராஃப்ட்டுக்கு அப்புறம் 4வது டிராஃப்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறத பத்தி எல்லாம் சொன்னாரு. 100 பேர் இருந்தா 100 பேர் இருந்தா
ஆலையை மூடுவது அப்படின்னாக்கா அரசாங்கத்திடம் அனுமதி வாங்க வேண்டும்னு இருந்தது. ஆனா அதை திருத்தப்பட்டு கடைசியா கொடுக்கும்போது 300 பேர் அப்படின்னு மாறிடுச்சு. நம்மளை விவாதிக்கும் போது அந்த 300 பேருங்கிறதே இல்லை. அப்ப இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து அரசாங்கம் தகுடுதத்தம் செய்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான முறையில கண்ணை மறைத்து கொண்டு வந்துட்டது. கேடிகே அவர்கள் அந்த பேசுனதை ரொம்ப கூர்ந்து தான் பார்க்க முடிஞ்சது. அதோட நான் அந்த பேப்பர்ஸை வாங்கி பார்க்கணும். தொடர் கேடிகே பேசியது அவரு நாடாளுமன்ற சட்டசபையில பேசுனத புத்தகமா கொண்டு வந்துட்டோம். நாடாளுமன்றத்துல பேசுனத அத மாதிரி தொகுக்க முடியல. ஏன்னா அவரு ஒரே ஒரு டேர்ம்ல வந்து சட்டசபையில பேசுறதே இதுல எல்லாம் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கறத கூட நம்ம இன்னும் தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் அவர் கைப்பிடித்து வளர்ந்தோங்கிறது கூட நினைக்கும் போது வெக்கமா இருக்கு. அப்ப இத்தனை விஷயங்களை பல 100 பக்கங்களுக்கு விவாதித்ததை ஒண்ணுமே இல்லாம வெறும் 40 நொடி 44 சட்டங்களை 4 சட்டமாக்குவதற்கு மத்திய அரசாங்கம் எடுத்துக்கிட்ட பார்லிமெண்ட்ல எடுத்துக்கிட்ட நேரம் வெறும் 40 நொடி அப்படிங்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு அந்த நாடாளுமன்றத்தை அவர்கள் கொச்சைப்படுத்துறாங்க, ஜனநாயகத்தை எப்படி கொச்சைப்படுத்துறாங்க. சாமானிய மக்கள் நடராஜன் சொல்ல சொன்னாங்க, வேலை நேரத்தை குறைக்கும் போது உற்பத்தி அதிகமாகிறது அப்படின்னு. உண்மைதான். ஆனா மோடி அண்ட் கம்பெனி என்ன நினைக்குதுன்னா உற்பத்தி அதிகரிக்கிறத பத்தி இல்ல, வேலைக்கு ஆளை பத்தி எவ்வளவு கொள்ளை லாபம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத பத்தி தான் யோசிக்குது. உற்பத்தி செய்யப்பட்ட பல பொருட்கள் இந்த சந்தையில விற்பனையாகாம கிடக்குது. ஆக இந்த விஷயங்கள்ல இருந்து அதை பத்தி கவலையப்படலை. எவ்வளவு நசுக்க முடியும், அதுல இருந்து எவ்வளவு அதிகமாக இந்த ஏழைகளுடைய வியர்வையையும் ரத்தத்தையும் பயன்படுத்தி அவர்களை நசுக்கி அதன் மூலமாக உலகத்திலேயே 4வது அதிக மில்லியனர்களை கொண்ட நாடாக இந்தியா இருக்கிறது. அண்மையில வந்திருக்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வந்த ரிப்போர்ட் சொல்லுது, உலகத்தில் அதிகமான பில்லியனர்களை கொண்ட 4வது பெரிய நாடாக இந்தியா இருக்கிறது. ஆனால் அதே சமயத்துல உலகத்தினுடைய கடும் பட்டினியில் இருக்கக்கூடிய 15 நாடுகளில் ஒன்றாகவும் இந்தியா இருக்கிறது. அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு இந்தியாவுக்குள்ள இந்த வருவாய் எவ்வளவு பிரித்து செல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத பத்தி தெளிவாக தெரிகிறது. மிக அற்புதமான சொற்பொழிவு. அவங்க சொன்ன மாதிரி இந்த 1 மணி நேரம் என்பது போதாது. ரொம்ப முக்கியமான சட்டங்கள் மட்டுமல்ல, மிக மிக அதிக பக்கங்களை கொண்ட சட்டங்களும் கூட. அது ஒவ்வொரு தொழிலாளியுடைய வாழ்க்கையோடு உயிரோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும். ஆகவே இந்த இதுக்கு வந்து நானு நம்ம ராதாவையும் பாஸ்கரையும் கேட்டுக்கொள்வது என்னன்னா, இப்ப நம்ம இந்த 5 போட்டோம் இல்லையா, இந்த டிவியில வர மாதிரி ஃபர்ஸ்ட் சீசன் முடிஞ்சு செகண்ட் சீசன் ஒன்று நம்ம தொடக்கலாம். ஏன்னா இப்ப நமக்கு இன்னைக்கு 10ஆம் தேதி, 17ஆம் தேதி ஒன்னும், 24ஆம் தேதி ஒன்னும் இருக்கு. அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா 1ஆம் தேதி வரும். 1ஆம் தேதி போட முடியாது. அதனால இந்த கேடிகே நினைவு சொற்பொழிவு அப்படிங்கறத வந்து மன்னிக்கணும், எஸ் தியாகராஜன் நினைவு சொற்பொழிவு அப்படிங்கறத இந்த 24ஆம் தேதியோட நிறுத்திட்டு மறுபடி எந்தெந்த சப்ஜெக்ட் நாம விவாதிச்சோமோ அதே போலதான் கருமனையானுக்கும் அவரால் முழுமையாக அதை எடுத்து சொல்ல முடியல. அதுவும் டெல்லியில இருந்து பேசுறதுனால கனெக்ஷன்ல வேற பிரச்சனை. இப்படி இந்த ஸ்கிரீன்ல வந்து டிஸ்பிளே பண்ண முடியுங்கிறத நீங்க தான் முதல்ல சொல்லியிருக்கீங்க. இது வரைக்கும் நாங்க அப்படி பார்த்தது இல்லை. நீங்க தான் முதல்ல அதை காமிச்சு இப்படியும் செய்யலாம் அப்படிங்கிறத காமிச்சிருக்கீங்க. அப்ப அவர்கிட்டையும் பாக்கி இருக்கு, உங்ககிட்டையும் பாக்கி இருக்கு. அடுத்து ஸ்டாண்டிங் கமிட்டியில பெரிய பங்கு வகித்த ரொம்ப முக்கியமான ஒரு இந்த நம்ம ஸ்டாண்டிங் கமிட்டி இதுல எல்லாம் வந்து நம்ம நடராஜன் நினைக்கிறோம், சண்முகம் எல்பிஎஃப் உடைய பொதுச்செயலாளர் சண்முகம் மிக முக்கியமான பங்கு வகித்தவர். ஏன்னா இந்த சட்டங்களோட தொழிலாளரோட சேர்ந்து வாழ்ந்தவர். நிறைய அவருடைய கான்ட்ரிபியூஷன் அதிகம். அவர் தான் நாளைக்கு அடுத்த வாரம் வந்து இதை பத்தி பேச போறாரு, தொழிலுறவு சட்டங்களை பத்தி பேச போறாரு. அதுக்கடுத்து வேஜஸ் அதை நான் முடிச்ச பிறகு மறுபடி 2வது சீசன்ல மறுபடியும் இதை நம்ம செய்யணும். நீங்க இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க நிறைய விளக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறத நான் அறிவேன். அதை கூட இப்போ 1 மணி நேரம்னு போட்டுட்டதுனால அந்த 1 மணி நேரம் ஆனவன வந்துருது. 2 மணி நேரம்னே போட்டுட்டே கூட நம்ம செய்யலாம். 2 மணி நேரம்னு போட்டா 2 மணி நேரத்துக்கு
காத்திருக்குது. விருத்தாச்சலம் வரைக்கும் போறோம்னாக்கா இடுப்பு வலிக்கும். ஆனா அதே மதுரை வரைக்கும் போறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா விருத்தாச்சலத்துல வலிக்காது. அதனால நாம அதற்கு தகுந்த மாதிரி கூடுதல் நேரம் ஒதுக்கி கூட நாம செய்யலாம். இந்த இந்த உரை வந்து இப்ப அவங்க லைவ்ல ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இது மறுபடியும் நமக்கு சர்க்குலேட் ஆகும்போது இதை பார்ப்பவர்கள் மறுபடியும் 2வது பாகத்தை பார்ப்பதற்கு இன்னும் அதிகமாக ஆர்வமுள்ளவர்கள் வருவார்கள்னு நான் கருதுறேன். ஏன்னா போன தடவை நீங்க பேசும்போது சண்முகம் வந்து நம்ம ஆபீஸ்க்கு ஏஐடி சபைதான் அப்படி சாதாரண எல்லாருக்கும் சொன்னேன். அவரே வருவாருன்னு நான் எதிர்பார்க்கல. அவரே வந்திருந்தார். அதனால அந்த ஆர்வம் தூட்டக்கூடிய அற்புதமான உரை. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி சார்.